அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்திருக்கவர் தமிழ் சமூகத்தில் பலருக்கு தெரிஞ்சவர், சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் எந்த வகையில் பலருக்கு தெரிஞ்சவர்ன்று நாங்கள் இன்றைக்கு அறிஞ்சு கொள்ள போகிறோம். ரஞ்சன் மாமா, நன்றி வந்தனுக்கு. வணக்கம். வணக்கம். நான் கேட்குற சில கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல விரும்பலைண்டா நீங்கள் அதை எனக்கு பதில் சொல்ல தேவையில்லை, இப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களோட பதில்களை கேட்கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் பார்வையாளருக்கும் அது சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் தான் முடிவெடுக்கலாம் பதில் சொல்ல போகிறீங்களோ இல்லை. எதுவும் கேட்கலாம். ஓகே. நீங்கள் உங்களோட பெயர், உங்களுக்கு எத்தனை வயது, வேறு உங்களோட சொந்த ஊர் எதுன்றக்கா கூறுவீங்களா? இல்லை, இந்த ஊர் உண்மையாக புங்குடிவு, யாழ்ப்பாணத்தில் புங்குடிவு என்ற ஒரு ஊரில் தான் நான் பிறந்தது. நான் வளர்ந்தது பேருந்து ஒரு 5ஆம் வகுப்புக்கு பேருந்து யாழ்ப்பாணத்தில். 5ஆம் வகுப்பு? 5ஆம் வகுப்புண்டா எந்த ஒரு 10 வயசுக்கு பேருந்து. அதுக்கு பேருந்து யாழ்ப்பாணம் பைமன் ரோட்டில். அதுக்கு பேருந்து படிப்புக்காக மற்றது எங்கள் அப்பர் கொழும்பு மருதானியில் தான் வர்த்தக ஸ்தாபனம் வச்சிருந்தவர். அப்போ அதனால் அது என்ன அப்பா, அதாவது வர்த்தக ஸ்தாபனம், ஒரு கடை உண்டு, புத்தக கடை, மற்றது பிரிண்டர்ஸ் கடை, எல்லாமே கொழும்பு மருதானையில் இருந்தது. அப்போ அதனால் கொழும்புல வெஸ்ட்லி கல்லூரியிலையும் போய் படிக்க வேண்டி வந்தது. இந்த குருநாகல் ஸ்புல்லா மாவட்டத்திலையும் படிக்க வேண்டி வந்தது சில இயக்க பிரச்சனைகளுக்காக. ஓகே ஓகே. அப்போ நீங்கள் கொஞ்சம் சொல்லிட்டீங்க, உங்களோட இளம பருவத்தை பற்றி கொஞ்சம் கூட கூறலுமா? இப்போ உங்களுக்கு சகோதரர் இருக்கணுமா, இருந்தவினமா, உங்களோட பெற்றோரை பற்றி இது கூற முடியுமா? விருப்பம்ண்டா? அம்மாவோட பேர் நாயசக்காண்டு தான் எல்லாரும் கூப்பிடணும். ஆனால் அவட பேர் சீதேவி பிள்ளை. அப்பாவோட பேர் சொக்கலிங்கம். என்ன வீட்டில் கூப்பிட்றது ரஞ்சனண்டு. அதாவது ரஞ்சனண்டு அப்படியே பழகிட்டுது. ஆனால் இந்த ஒரிஜினல் பேர் ஞானலிங்கம். நீங்கள் இப்போ பள்ளிக்கூடம் எத்தனாம் ஆண்டு மட்டும் போனீங்க அங்கே யாழ்ப்பாணத்தில்? யாழ்ப்பாணத்தில் ஓவையில் முடிச்சுட்டு தான் 7க்கு தான் கொழும்பு வெஸ்ட்லிக்கு வந்தது. அங்கேயும் சில தமிழ் சிங்கள இளைஞர்கள் என்ற ஒரு குழப்பம் வந்தது வெஸ்ட்லி கல்லூரியில். அதோடு அங்கே பிரின்ஸ்பலால் கொஞ்சம் தமிழ் படிகளையும் சிங்கள படிகளையும் சேர்த்து தான் நிப்பாட்டப்பட்டது. இங்கே குழப்பம் வருது என்று அதோட பேர் அப்போ இல்லை, நீ படிக்கத்தான் வேணும் கொண்டு விட்டு ஒரு நாளுக்கு அனுப்பினா. அப்போ நான் அந்த பீரியட்டுக்குள்ளேயே எனக்கு இயக்க தொடர்புகள் அதுகள் எல்லாம் வந்துட்டு. நீங்கள் கொழும்புக்கு போனீங்களா? அப்போ கொழும்பு தான் தனியாக இருந்தீங்களா? இல்லை இல்லை இல்லை, அப்பாவே நான் கொழும்புல தானே. ஆனால் இங்கே பள்ளிக்கூடத்தில் ஹாஸ்டலில் தங்கி படித்தது. ஹாஸ்டலில். எத்தனையாம் ஆண்டு நீங்கள் பிறந்த? நீங்கள் 62ஆம் ஆண்டு. 62ஆம் ஆண்டு. சகோதரர் உங்களுக்கு இருக்கணுமா, இருந்த வினமா? ஒரு அண்ணர் இருக்கு, 3 தம்பி இருக்கு, 3 அக்கா இருக்கணும். அண்ணரை எல்லாருக்கும் தெரியும். ஈலிங் கனகதுக்கு நம்ம ஆலயத்தின் நிர்வாகத்துக்குள்ளே இருக்கிறேன். கர்ணலிங்கம் உண்டு. அடுத்த தம்பி ஆனந்தலிங்கம் வந்து இருக்கணும். அதுக்கு அடுத்தவர் இப்ராஹிலிங்கம் வந்து கேடாவில் இருக்கிறேன். கடைசி தம்பி ஜோகலிங்கம் வந்து எல்லாருக்கும் தெரியும். கூடுதலாக இயக்கத்தில் இருக்கிறார்கள் எல்லாருக்கும் தெரியும். என்று அவர் அந்த நாடுகந்த தமிழிலும் சுயநிர்ணய அமைப்பு போன்றவற்றுக்குள்ளே இருக்கிறார். அப்போ ஒரு ஆள் மட்டும்தான் உங்களை தவிர வேறு ஒரு ஆள் மட்டும்தான் வெளிநாட்டில் இருக்கிறார்? இல்லை, மிச்சம் 7 பேரும் வெளிநாட்டில். எல்லாரும் வெளிநாட்டில். அண்ணர் லண்டனில், 2 தம்பி லண்டனில், ஒரு அக்கா லண்டனில், ஒரு அக்காவும் ஒரு தம்பியும் கனடாவில், ஒரு அக்கா ஃப்ரான்ஸில். நீங்கள் மட்டும்தான் இங்கே சுவிஸில் நான் மட்டும்தான். ஓகே, நன்றி. அடுத்ததாக ஒரு கேள்வி. நீங்கள் உங்களோட எதிர்காலத்தில் ஒன்றை தவிர்க்கோளும். ஒன்றில் நீங்கள் இனிமேலும் தேத்தனி குடிக்கக்கூடாது, இல்லாட்டி உரைப்பு உணவு நீங்கள் சாப்பிடக்கூடாது. எதை நீங்கள் தவிர்ப்பீங்க? நான் நார்மலாகவே கூடுதலாக தேத்தனி குடிக்கிறேன் இல்லை, அதனால் அதை தவிர்க்கலாம். இது ஈஸியாக. மற்ற உரைப்பும் இப்போ கொஞ்சம் காலமாக பிடிப்பில்லாமல் இருக்குது. முந்தி உரைப்பு தான் சாப்பிட்றது. இப்போ உடல்நிலை காரணமாக உரைப்பும் எனக்கு பெருசாக பிடிப்பில்லை. பிடிப்பில்லை. ஓகே. அப்போ 2 வயலுமே தான் நீங்கள் தவிர்ப்பீங்க? ஒரு பிரச்சனை இல்லை, சமாளித்து போகலாம். ஓகே. நீங்கள் உங்களோட இளைய வயதில்
உங்களுக்கு வந்து ஒரு ஒரு முன்மாதிரி மாதிரி இருந்ததா? நான் நீங்கள் வந்து இங்கே சொன்னீங்களா, நான் வந்து ஒரு பெரியவரானா இப்படி தான் பெற போகிறேன்ட்டு. ம். முந்தி யோசிச்சு பார்த்தா இப்படி ஒரு ஆள் உங்கள்கிட்ட வாழ்க்கை எப்படி இருந்தவரா நீங்கள்? எனக்கு அப்படி பெரிய அளவில் சிந்திக்க இல்லை. ஆனால் சின்ன வயசில் நான் எந்த ஒரு 10 வயசு இருக்கும். ம். புங்குடியில் எல்லாருக்கும் தெரியும் மூணாம் தலையசிங்கம் உண்டு. அவர் வந்து அந்த சாதி எதிர்ப்பு போராட்டத்துக்கு தலைமை தாங்கினவர். ஆ. அப்போ அவர் மற்றது எங்கள் அம்மாவோட தம்பி ஒரு ஆள் நேமிநாதன் உண்டு. நேமிநாதன் மாமா அவர் மற்றும் மங்கை கசியக்காண்டு கொஞ்சம் பேர். எனக்கு அப்போ சின்ன வயசு 10 வயசு. அதில் எந்த அந்த அந்த அது நான் விடுப்பு தான் பார்த்தது. அதுக்காக நான் போராட்டத்தில் கலந்து கொள்ளல. அந்த 10 வயசுலேயே நான் போய் அதில் கலந்து கொள்ளாது. விடுப்பு பார்க்க போனதுலேருந்து அதான் அந்த சனத்தை திருப்பி அனுப்பினது தண்ணியெல்லாம் விடாமல் அடி தண்டையிலேருந்து எனக்கு ஒரு வேறு விதமாக போனதும். அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தது அப்போ? ஓ, அது உண்மையாக அங்கே அப்படி செய்யக்கூடாது தானே. யாரையும் அப்படி செய்யக்கூடாது. ஓகே. நான் அதுக்கு பின்ன இந்த அரசியல்ன்றது மைண்டுக்குள்ள இருந்தது. ஓகே. உங்களுக்கு வந்து உங்களோட அம்மம்மா தாத்தா அப்பா அம்மா மேலே உங்களுக்கு தெரியுமா? இல்லாட்டி அவள் இறந்து போனேனுமா? இல்லை இல்லை, அவள் இப்போ இறந்துட்டினான். ஆனால் இந்த சின்ன வயசில் அவையில் தெரியும் தானே. ஓகே. அப்போ இருந்தது. ஓ, அப்பம்மா இருந்தவா. ஆ. அப்பாச்சி அனுப்புறாங்க. அப்பாச்சி இருந்தவா. ஆ. ஆனால் அம்மம்மா நான் நினைக்கல. எங்க இந்த நான் பிறகு நினைவு இருந்தது எனக்கு தெரியல. ஞாபகம் இல்லை. இல்லை, ஆனால் அப்பாச்சி இருந்தவா. ம். அப்பாட அம்மா இருந்தவா. ஓகே. நீங்கள் வந்து எத்தனையாம் ஆண்டு இலங்கையை விட்டு வெளிநாட்டுக்கு வந்தீங்க? 83 வலிக்கிட்டேன். 83 வலிக்கிட்டீங்க. நீங்கள் அப்பவும் அங்கே கொழும்புல இருந்தீங்களோ அங்கே பள்ளிக்கூடத்தில்? இல்லாட்டி? இல்லை இல்லை இல்லை, அப்போ நான் 82 20 வயது உங்களுக்கு? 21 வயது? 82 வயசுலேயே 82 வயதில் 82ஆம் ஆண்டு. 82ஆம் ஆண்டு, சாரி மன்னிக்கணும். 82ஆம் ஆண்டு நாங்கள் வந்து அந்த ஒரு வேறு ஒரு இண்டஸ்ட்ரியில் போயாச்சு. 82 சொல்லக்கூடாது, உண்மையிலே 77 அந்த தமிழர் விடுதலை கூட்டணியில் மீட்டிங் நடக்கிற நேரமெல்லாம் போய் நின்று பார்க்குறது, என்ன கதைக்கணும் என்னது. அப்போ 15 வயதுலேருந்து அது அந்த சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு அந்த தமிழெல்லாம் மாறிக்கிட்டதும் மண்டைக்குள்ள ஏறிட்டு. அது தமிழர் விடுதலை கூட்டணியில் மீட்டிங்கும் ஒரு காரணம். அப்போ நீங்கள் 88ஆம் ஆண்டு 82ஆம் ஆண்டு வலிக்கிட்டீங்க என்ன சொல்லலாம் வெளிநாட்டுக்கு? வெளிநாட்டுக்கு 83 வலிக்கிட்டீங்க. ஏன் நீங்கள் புலம்பெயர்னீங்க? புலம்பெயர்றதுக்கு காரணம் வந்து எங்களோட அப்பாட பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வச்சு நான் கொஞ்சம் நோட்டீஸில் அடித்து கொடுக்குறது. நோட்டீஸில் அடித்து சில விஷயங்களை கொடுத்து அனுப்பி விடுறது. அது தெரிய வந்து இராணுவத்தால் உண்மையாக எங்களோட கடைக்கு இஞ்சால கடையில் ஒரு 3 கடை தள்ளி நயனாதி வச்சுருந்த அன்னலிங்கம் அண்ணன் கடை இருக்குது. எங்களுக்கு இஞ்சால பக்கத்து கடையில் சோத்து கடை வச்சுருந்தவர் சண்மலிங்கம் உண்டு. ஆனால் அவங்கள அந்த ஞானலிங்கம் வந்து தேடி வந்தது அன்னலிங்கம் கடையில் போய் விசாரித்தது. இவர் யார் எங்கேண்டு, அதாவது அந்த நோட்டீஸ் எல்லாம் பிடிபட்டுட்டு அப்போ இவர் கூட தான் இது வருதுண்டு. மற்றது நான் மன்னாரில் கொஞ்சம் கிளம்பி இருந்தது. அப்போ அவங்களுக்கு தெரியும் வேறு ஏதோ உண்டு இயக்கத்தோடு தொடர்பு இருக்கண்டு. அப்போ ஆனால் அவர் உண்மையாக நான் பாராட்டுவேன். நான் என்னலிங்கம் ஆனால் அவர் சொன்ன இப்படி ஒரு ஆள் இங்கே இல்லையேட்டு டக்குண்டு எங்கள் அம்மா அப்பா கிட்ட வந்து அறிவிச்சார். ஓ, அங்கேயே பக்கத்தில் என்ன கடை வந்து அறிவிச்சது இல்லை, இவன் வச்சுருந்தீங்கண்டா இவன் பிடிவிட போகிறான்னு. அப்போ இங்கே இப்போ இருக்கிற பெரிய மாமாண்டு தூணில் அவர் மற்றது அவையிட சௌரங்கள் சாமி மாமா அதை தாண்டி இருக்கணும். அவையில் கொஞ்சம் மருதான பொழுசில் நல்ல செல்வாக்கு. அப்போ அவையில் மருதான பொழுசோட கதைக்கு பேசி ஏர்போர்ட்டில் அனுப்பி விட்டது. இதான் காரணம். இந்த பொலிஸ் சொன்னது ஓகே, ஆனால் இந்த நாட்டை ஒட்டி அவர் போயிடுவோம் வந்து. அப்போ யார் இது அப்போ ஏற்பாடு செய்ததா? போலீஸ் ஏற்பாடு செய்திருக்காரு தான்? இல்லை இல்லை, மாமாவில் தானே. அம்மாவியல் காசு கொடுத்தது. ஆனால் மாமாவியெல்லாம் ஏர்போர்ட்டில் எங்கேயாச்சு பொலிஸோட எங்கேயாச்சு கிளியரன்ஸ் எடுத்து தந்தது. அப்போவே உங்களோட நீங்கள் சொன்ன வெளிநாட்டில் உங்களுக்கு கொஞ்சம் உறுப்பினர் இருக்கணும்ண்டு, சரி சகோதரர் இருக்கணும்ண்டு, அவையில் அப்போவே வெளிநாடு இருந்து வேணுமோ நீங்கள் தான் முதல் ஆளா? இல்லை இல்லை, எனக்கு மூத்தவர் தான் எல்லாருக்கும். அப்போ அவர் கனடாவில் இருக்கிறவர்? இல்லை, லண்டனில். லண்டனில் இருக்கு. அப்போ இந்த மெட்ட சௌரங்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டில் இருக்கணும். எல்லோரும் லண்டனுக்கு தான் முதல்ல அண்ணர் கூப்பிட்டவர் எல்லாரையும். நான் தான் சரியா சௌரங்களோட கொண்டு போய் அரசியல் வேணாண்டு விட்டு நான் தனிப்பட்ட. அப்போ நீங்கள் எந்த பாதையால், எந்த பயண பாதையால் வந்தீங்க? பெல்ஜியத்தால் வந்து ஃப்ரான்ஸ் வந்து ஃப்ரான்ஸில்
ஒரு வருஷம் இருந்து விட்டுத்தான் இப்போ நாங்கள் கொஞ்சம் இதே அரசியல் பிரச்சனைகளால் அங்கேயும் பிரச்சனை வந்தோடனே சுவிஸுக்கு வந்தது. அப்போ நீங்கள் கொழும்புலேருந்து பெல்ஜியத்துக்கு போய் பெல்ஜியத்துலேருந்து ஃப்ரான்ஸுக்கு போய் அங்கே ஒரு வருஷம் இருந்தீங்க? ஓ, அங்கே ஒரு வருஷம் இருந்தேன். அப்போ இந்த ஃப்ரான்ஸ்லேருந்து சுவிஸுக்கு வந்தீங்க? சுவிஸுக்கு வந்து 84. அதெல்லாம் என்ன என்ன உங்களுக்கு வந்து உங்களை கூட்டிக்கொண்டு வந்தவ இல்லாட்டி நீங்கள் சரி கூட்டிக்கொண்டு வந்தவ வந்து உங்களை சில சில பாதைகளை கொண்டு வந்திருப்பி நம்ம மெட்டாக்களுக்கு தெரியாமல் அப்படியான பாதைகளுக்கு அலையா? அதான் வந்தது. உங்களுக்கு பயமாக இருந்ததா? அப்போ இல்லாமல் இந்த ஏண்டா ஏற்கனவே இதுகள் எல்லாத்தையும் கண்டு கழிச்சது தானே, அப்போ பெரிய பயமண்டு வேற இல்லை. ஓகே, உங்களை அப்போ திருப்பி நாட்டுக்கு அனுப்பியிருந்தா உங்களுக்கு அப்போ என்ன நிலைமையாக இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் நான் இப்போ உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். ஒரு நீங்கள் ஏண்டா அங்கே நாட்டுக்கு போயிருந்தால் அதுதான் நிலைமை. ஏண்டா நாங்கள் எல்லா பக்கத்தாலையும் பிரச்சனை போட்டு கொண்டு வரோம். அப்போ ஓகே, சுவிட்சர்லாந்தில் நீங்கள் வந்து எந்த மாநிலங்களில் இருந்த நீங்கள் இல்லாட்டி ஒரே ஒரு கண்ட்ரோனில் மட்டும் இருந்தீங்களா இப்போ மட்டும்? பேர்ன் தான் எந்த ஒஃபீஷியலான கேந்தோம். ஆனால் நான் கூடுதலாக இருந்ததெல்லாம் சூரிச்சில். ஆனால் நீங்கள் இங்கே சுவிட்சர்லாந்துக்கு ஃப்ரான்ஸில் இருந்த வரைக்குள்ளே நீங்கள் நேரடியாக முதலாக போய் நாங்கள் 11 அனுப்பினது வந்து இன்டர்லாகன் கேம்ப் வந்து இன்டர்லாகனுக்கு அனுப்பி அது ஒரு அதுவும் பேர்ன் தானே? ஓ, அது பேர்ன் தான். ஆனால் அது ஒரு மலையில் இருக்குது. மற்றது அங்கே என்ன ஒரு நாளைக்கு 8 ரூபான் அந்த அப்படி அந்த காலகட்டத்தில். அப்போ அங்கே போய் ஒரு நான் கொஞ்சம் ஆக்கள் சேர்ந்து குளப்படி விட்டு கண்ணாடியெல்லாம் உடைச்சி கிடைச்சி அப்போ எல்லோரும் திருப்பி பேர்ன் ஸ்டாட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. அதுக்கு பின் தான் இங்கே அப்போ ஆரம்ப காலத்தில் இங்கே புங்குடி யாழ்ப்பாணம் உண்ட பிரச்சனை போய் கொண்டு வந்தது. அப்போ வந்தோன்னா எங்கண்டுக்கிட்ட புங்குடி வந்தோடனே புங்குடி கேம்பு கண்டு அனுப்பினது. புங்குடி கேம்ப் இருந்தது? ஓ, கேசவலார் கேம்ப், சொலிக்கோப்பன் கேம்ப் எல்லாம் புங்குடி கேம்ப், போலிங்கன் கேம்ப் எல்லாம் வந்து யாழ்ப்பாணம் படியல் கண்டு. ஓகே, அப்போ உங்களுக்கு எத்தனை வயது? அப்போ உங்களுக்கு 22 23 வயது? ஓகே. சரி, நீங்கள் வந்து இங்கே இந்த நாட்டுக்கு சுவிஸுக்கு வந்த அப்புறம் நீங்கள் ஒருக்கா இலங்கைக்கு திரும்பி போனீங்களா? ஓ, 2003 போனேன். 2003 போனீங்க? 2003 போனேன். அப்போ அது சுனாமிக்கு முதல் என்ன ஒரு வருஷத்துக்கு முதல்? ஓ, ஒரு வருஷத்துக்கு முதல் சுனாமிக்கு முதல். அப்போ நான் போய் வந்து எங்கள் இயக்கப்படிகள் எல்லாரையும் பெரியாக்கள் எல்லாரையும் சந்திச்சு. சரி, தனியாக அங்கே ஏர்போர்ட் மட்டும் போய் திரும்பி வரையில அங்கே நீங்கள் உங்கள் ஊருக்கு போய் மட்டும் போனேன். வவுனியா மட்டும் போனீங்க? ஓ, வவுனியா மட்டும் போனது. அங்கே தாண்டி குளத்துக்கும் என்ன கூட்டி கொண்டு போக ஒரு படியன் ஒருத்தன் கேட்டோன்னா நான் போய் பார்த்துட்டு வருவேன்ட்டு. ஆனால் அப்போ எனக்கு உண்மையாக அங்கே பாதுகாப்பாக என்னோட இருந்தது வந்து ஃபாரூக் அண்ணாண்டு. அவர் மூத்த தோழர். அப்போ ஃபாரூக் அண்ணர் வந்து டக்குன்னு என்ன கையை பிடிக்க இழுத்து உள்ளுக்கு கொண்டு போயிட்டு சொன்னீர். அங்கால கொண்டு போனால் அவங்க தட்டிடுவாங்க, பேசாமல் இங்கே வாட்டு. ஓகே, அப்போ நீங்கள் இப்போ எவ்வளோ காலம் அங்கே நின்றுங்க? அங்கே ஒரு 15 நாள். 15 நாள் திருப்பி வந்துட்டீங்க? உடனே வந்தாச்சு. ஓகே, பிரச்சனை இல்லை. பிரச்சனைண்டா என்ன இயக்கப்படிகளோடைய திரிஞ்ச வழியால் அவையிலே அட்டை வீடு வழி அங்கே இங்கேருந்து போகிறதில்லை. அவையிலே தங்களோட வாகனங்களில் கொண்டு போனது. ஓகே, நீங்கள் வந்து இங்கே வெளிநாட்டுக்கு வந்த அப்புறம் நீங்கள் இங்கே பெல்ஜியத்துக்கு வந்து அங்கே இருந்து டைரக்ட்லியாக ஃப்ரான்ஸ் போய் ஃப்ரான்ஸ்லேருந்து சுவிட்சர்லாந்துக்கு வந்திருக்கீங்கன்ட்டு. நீங்கள் இப்போ இந்த சுவிட்சர்லாந்து இங்கே வந்து இந்த அசூல் கட்டி இருந்த அப்புறம் நீங்கள் வேறு நாடுகள்லேயும் இருந்தீங்களா இல்லாட்டி தனியாக இந்த நாடு மட்டுமா? இல்லை, நான் அடிக்கடி ஃப்ரான்ஸுக்கு போயிடுவார். நான் அடிக்கடி ஃப்ரான்ஸுக்கு போயிடுவோம். கொஞ்சம் அப்போ வேறு பிஸ்னஸ் மாதிரியும் போகலாம்னு வைக்கும். அப்போ ஃப்ரான்ஸுக்கு போயிடுவார். நான் மற்ற கொலண்டுக்கு போயிருக்கிறேன், ஜெர்மனுக்கு போயிருக்கிறேன் அந்த காலகட்டத்தில். மற்ற லண்டனுக்கு போயிருக்கிறேன். இல்லை, நான் சொல்கிறேன் வந்து இது விசிட் பண்ணுறதுக்கு இல்லை, ஆனால் உண்மையாக அங்கே இருந்தீங்களா? இல்லை, எங்கேயும் இருக்கில்ல. ஒரு இங்கே மட்டும்தான் ஃப்ரான்ஸ்லையும் போய் வந்த நீங்கள்? ஆனால் போய் வந்த ஒழிய எங்கேயுமே அங்கே இருக்கல போய். ஓகே, இப்போ வேறொரு டாபிக் கொண்டு திறப்போம். இணையதளத்தில் வந்து எழுதியிருக்குது ப்ளோத் 1979 1980 ஆண்டு உருவாக்கப்பட்டதுண்டு. நீங்கள் வந்து நீண்ட கால ப்ளோத் உறுப்பினர் தானே? அதுக்காண்டி நான் நினைக்கிறேன் உங்களை இப்படியான விஷயங்கள் நல்லா விவரமாக நீங்கள் பதில் சொல்லுவீங்கன்ட்டு கேட்டால் அது சரியா இல்லாட்டி அது இல்லை? அதுக்கு முதலே ஆரம்பத்திலேயே புதிய தமிழ் புலிகள் தான் இருந்தது. அதுக்கு தலைவராக இருந்தவர் எங்களோட செயலதிபர் தோழர் உமாமேஸ்வரன்.
அதுக்குள்ள தான் பிரபாகரன் ஐயா ஐயர் எல்லாரும் இருந்தவர். ம். அது பேர்ந்து 79 80 காலகட்டத்தில் பிரிஞ்சு. பிரியுது. ம். பிரிஞ்சோன்னா தான் இரண்டு தரப்பும் ஒரு ஒப்பந்தம் போட்டது புலிகள் என்ற பெயரை பாவிக்கக்கூடாதுண்டு. அண்டு அப்படி ஒப்பந்தம் போடைக்க நாங்களும் மூமெண்ட் விட்டு அதுக்கு பின் தான் பிளட் அண்டு அது மாற்றம் அடையுது. ஆனால் அவர்கள் மீண்டும் புலி என்ற பெயரை தான் பாவித்தவர்கள் ஒப்பந்தத்தை மீறி. அப்போ இது கொஞ்சம் விளங்கப்படுத்தின மாதிரி எனக்கு. ஆனால் அப்போ எப்போ வந்து இந்த இந்த புலத்துண்டு 80ஆம் ஆண்டு அப்படித்தான் இந்த பெயர் உருவாயின்னு சொல்லலாம். ஆனால் முதல் எப்போ இந்த அந்த கதை தொடங்குன்னு சொல்லலாம். இல்லை எல்லாருமே கிட்டத்தட்ட 70 72 நாங்கள் இல்லை, நாங்கள் எல்லாம் அப்போ சின்ன பிள்ளைகள். ஆனால் இந்த பெரிய மூத்த போராளிகள் இருக்கிறான் தானே, இப்போ தோழர் மாமேசனோ உள்ளது பிரபாகரனோ இல்லாட்டி நான் அந்த எல்லாருமே வந்து செட்டி அது இதுண்டு எல்லாருமே வந்து குட்டிமணி தங்குவரை எல்லாருமே வந்து அந்த காலத்திலேருந்து முதல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்தோடு வந்தது. கள்ளக்கடத்தல் அது இதுண்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நோக்கத்தோடு வந்தாலும் ஆனால் கடைசி எல்லாட்ட இறுதி பார்வையும் வந்தது இல்லை தமிழகத்தை நோக்கி நாங்கள் போவோம்ண்டு, தமிழகத்துக்காக கஷ்டப்படுவோம்ண்டு. ஓகே. அப்போ உங்களை வந்து நீங்கள் வந்து எந்த சூழலில் புலத்தை சேர்ந்த நீங்கள் என்ன உங்களை தூண்டியது அங்கே? எனக்கு நான் அப்போ பார்த்தது என்னென்றால் எனக்கு ஆரம்ப காலத்தில் தமிழர் விடுதலை கூட்டணின்ற அந்த மீட்டிங்களுக்கு போகிறதை ஒழிய அங்கே போயிட்டு தமிழீழம் தான் எங்களுக்கு ஓடினதை ஒழிய. ஆனால் பேருந்து நான் யோசித்தது இந்த அடிபாடுகள் எல்லாம் வரைக்க, அதுவும் குறிப்பாக 82ஆம் ஆண்டு தோழர் சுந்தரத்தை புலிகளால் சுட்டுக் கொள்ளினோம். அதே நேரம் அதுக்கு ஒரு பழிவாங்கலாக ரகுமாரன் உமைகுமாரன் என்ற 2 பேரை இங்கே தண்டைக்கப்படுறார். அவையிட செத்த வீட்டுக்கு அதாவது நினைவஞ்சலிக்கு செத்த வீட்டில் நினைவஞ்சலி யாழ் வீரசிங்கம் மண்டபத்தில் நடக்குது. அங்கே போகிற நேரம் தான் இந்த எந்த அமைப்பிட்ட போகிறோன்றதுலையே புலட்டுன்றதை புலட்டுன்ற அப்போ எங்களுக்கு தெரியாது. அப்போ தோழர் உமாமேசனை தேர்ந்தெடுத்தது. நீங்கள் வந்து அப்போ நீங்கள் கொழும்புலையா இருந்தீங்க? இல்லை இல்லை, யாழ்ப்பாணத்தில். அப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்தில் கொழும்புலையும் வந்து போகிறீங்க. ஓகே. என்ன சொன்னீங்க, ஒரு மீட்டிங்ஸ் மாதிரி அங்கே நடந்தது? அது ரகுமாரன் உமைகுமாரன் நினைவஞ்சலி கூட்டம். இல்லை, அதுக்கு முதல் நீங்கள் சொன்னீங்க அந்த நினைவஞ்சலி வந்து அவையில் இல்லாமல் பண்ணதுக்கு பிறகு தானே. ஆனால் அதுக்கு முதல் நீங்கள் சொன்னீங்க இன்னும் மீட்டிங்ஸ் மாதிரி நடந்தது. அது தமிழர் விடுதலை கூட்டணின்ற அப்போ 77ஆம் ஆண்டு அதுகளுக்கெல்லாம் போகிறது விடுப்பு பார்க்கத்தானே போகிறது முந்தி. அது எப்படி நாங்கள் இப்போ எங்களோட என்ன மாதிரி இப்போ இளமாக்கள்டா அதை எப்படி நாங்கள் வந்து நடந்தது என்று நினைச்சு கொள்ளலாம் பார்க்கலாம். அவையெல்லாம் உண்மையிலேயே இளைஞர்கள்லாம் ஆயுதம் எடுத்து போராடினது. அது இளைஞர்கள்ன்றா நாங்கள் இல்லை, உண்மையிலே உமாமேசன் பிரபாகரன் எல்லாம் ஆயுதம் எடுத்து போகிறாங்க. ஆனால் அந்த ஆயுத போராட்டத்தை தூண்ட வைச்சது வந்து அமுதலிங்கம், ஜோகேஸ்வரன் இப்படியான ஆக்கள்லாம், சிதம்பரம் இவெல்லாம் அந்த ஆயுத போராட்டத்தை படியலை நோக்கி தள்ள வச்சது. அப்போ அவையில் மீட்டிங் போட்டு தமிழீழம் அடையணும், தமிழீழம் அடைஞ்சால் தான் தமிழருக்கு தீர்வு அது இதண்டு கைக்க அங்கே போய் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருக்கும் வந்து அந்த உணர்வு வந்துடும். அப்படி உணர்வு ரீதியாக சேர்ந்தாக்கள் தான் எல்லா இளைஞர்களும். அப்போ நீங்கள் வந்து கடைசியாக எப்படி புலத் அமைப்புக்குள்ளே போனீங்க? நான் அது அந்த 82 அந்த பீரியட்டோடையே நான் அதுக்குள்ளே போயாச்சும். சரி, மன்னாரில் கொஞ்சம் நாள் இருந்தேன். மன்னாரில் எங்களை மாவட்ட வீடும் இருந்தது. அப்போ அங்கே போய் வந்த நேரம் அவங்களோடையும் பழக்கம் ஏற்பட்டது, வவுனியாவிலையும் பழக்கம் ஏற்பட்டது. ஆனால் கூடுதலாக வந்து நான் அவள் சிலது சொன்னால் என்னென்னா துண்டு பிரசுரம் அடித்து அதை மட்டும் ஜால எனக்கு வேறு ஒன்றுகளையும் பறந்துடாது என்று அந்த காலகட்டத்திலேயே. அது உங்களோட அந்த அப்பத்தியான பொறுப்பாக இருந்தது, வேறு ஒன்றும் இல்லை. அதில் அதுக்கு பேருந்தெல்லாம் நான் அந்த இதாக பெருசாக அதுக்குள்ள ஈடுபடையில் பேருந்து அப்படியே தொடங்கினார். அப்படி தான் தொடங்கி பேருந்து 83 வலிக்கிடும் மட்டும் நல்ல ஈடுபாட்டோடு இருந்தது. இப்போ இந்த 83 ஃப்ரான்ஸில் வந்தும் ஒரு வருஷம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் புலிகளோடைய பிரச்சனைப்பட்டு அதுக்கு பேருந்து அங்கேயும் என்ன வச்சிருக்கலான்னு சொந்தக்காரர் சொல்லி தங்களுக்கு மாவத்தண்டு அங்கே நீங்கள் சொந்தக்காரர்கிட்ட இருந்தீங்க? சொந்தக்காரர். அப்போ ஓகே. அங்கே ஆக்கள் இல்லை தானே எனக்கு சொந்தமாக. அப்போ சொந்தக்காரர்கிட்ட வீட்டில் இருந்தேன். அப்போ அவையில் இல்லை வச்சிருக்கலான்ட்டு அதுக்கு பின் தான் நீங்கள் சுவிஸுக்கு வந்தது. நீங்கள் வந்து 62ஆம் ஆண்டு பிறந்தனீங்கன்னு சொன்னீங்க. பிரச்சனை வந்து தொடங்கினது, ஆயுத பிரச்சனை தொடங்கினது எங்களுக்கு தெரியும். இப்போ கிட்டத்தட்ட தொடங்கியிருக்குண்டு. அப்போ நான் உங்களை கேட்டுனா வந்து நீங்கள் என்ன உங்களை தூண்டியது அங்கே போகிறேன்ட்டு. நீங்கள் வந்து உங்களோட நீங்கள் பாடசாலை நீங்கள் மாணவராக இருக்கக்குள்ள நீங்கள் வந்து அனுபவிச்சினீங்களா சில விஷயத்தில்
தமிழ் மக்களுக்கு சிங்கள மக்களோட ஒப்பிட்டு பார்த்தா அரசாங்கம் வந்து சமனா ஒரே மாதிரி பார்க்கறது இல்லைன்ட்டு உங்களுக்கு அப்படி அனுபவம் இருந்ததா? அப்படி அனுபவம்ன்றதை விட அது எல்லாம் இந்த மீட்டிங் வழியை போய் கேட்டு கேட்டு எங்களுக்கு வந்தது. ஆனால் நான் அப்படி அனுபவிக்கல. ஏன்னா கொழும்புல தான் எனக்கு கூடுதலாக இருந்தாங்க. அப்போ அங்கே சிங்கள மக்களும் எங்களோட நல்ல மாதிரி சேர்ந்து. அப்போ ஆனால் இந்த மீட்டிங்களுக்குள்ள போய் கேட்டு 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 அப்படி ஒரு நாங்கள் சிங்களவர்களால் ஒடுக்கப்படுறோம். அதில் சில உண்மையாலும் இருக்கணும் தான் இருக்கலாம். ஆனால் நாங்கள் அனுபவிக்கையில் தானே, நான் அனுபவிக்காததை அனுபவிச்சேன்னு சொல்லக்கூடாது. ஓகே ஓகே. அடுத்தது கேள்வி வந்து இலங்கையில் உள்ள தமிழ் விடுதலை போராட்டத்துக்கான அமைப்புகளில் அந்த அமைப்புகள கணக்கு அமைப்புகள் இருக்குது தானே, இல்லாட்டி இருந்தது தானே? இருந்தது, இருக்குது, இன்னும் இருக்குது. நீங்கள் எந்த தலைவர் மேலே சந்திச்ச நீங்கள் உண்மையிலேயே நேரடியாக எங்களோட செயலர்கள் தோழர் மாமேஸ்வரன், அடுத்தது எங்களோட தலைவர் சித்தன்னர், தளபதி மாணிக்கராசன், இதெல்லாம் புரோட்டை சேர்ந்தாக்கள். அடுத்தது டெலோ தலைவர் செல்வத்தை சந்திச்சிருக்கிறோம். டெலோ தலைவர் இந்த முக்கியஸ்தர்கள் கனவேறிஞ்ச வந்து நேரில் சந்திச்சிருக்கிறோம். இபிடிபி தலைவர் தோழர் டாக்டர் ஸ்டெஃபானந்தாவை சந்திச்சிருக்கிறோம். எல்லா தமிழ் ஆக்கள் என்று பெரும்பான்மையாக எல்லாரும் தான் சந்திக்கிறேன். சுகுத்தோழரை சந்திச்சிருக்கிறோம். இபிஆர்எல் சுகுத்தோழர் அவற்றை பத்மநாம எல்லாரையும் சந்திச்சிருக்கோம். எல்லாரும் சந்திச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து புலிகளின் தலைவரையும் சந்திச்சிருக்கீங்களா? இல்லை, அவரை மட்டும் சந்திக்கல. இல்லை. ஓகே. அது சந்திக்கிறதுக்கு இப்படி என்ன இது வந்து இப்போ நீங்கள் வந்து இதே நீங்கள் சேர்ந்து இப்படி நிகழ்ச்சியை வந்து செய்தீங்களா இல்லாட்டி எப்படி? எல்லாரும் அவள் இருந்துட்டு அந்த எங்களை நிகழ்வு டைமில் வீரமக்கள் தின நிகழ்வு டைமில் வந்துக்கணும்ட்டா அவையில் எல்லாரையும் வச்சு தான் நிகழ்வு செய்கிறேன். அரையும் தவிர்க்கிறத நான் விரும்புகிறேன். மற்ற தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர் ஆனந்த சங்கரியா எல்லாரையும் சந்திச்சிருக்கிறோம். எல்லாரையும் வச்சு நிகழ்வு செய்திருக்கிறோம். ஓகே. அப்போ உங்களோட புலத்தை நினைச்சு பார்த்தா உங்களோட பொறுப்புகள் வந்து எப்படி இந்த காலப்போக்கில் எப்படி மாறினது? நீங்கள் வந்து தொடங்கினது வந்து அந்த பிரிண்டிங் இதிலேருந்து தொடங்கி அதுக்கு பேருந்து அவங்க படிகளோடையெல்லாம் பழக வேண்டி வந்து பேருந்து. ஆனால் நான் இங்கே வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு பேருந்து உதாரணமாக ஃப்ரான்ஸில் பேபி அண்ணன், ஞானம் அண்ணன், கன்சாமி அண்ணாண்டி இருந்தவையல் நான் வரைக்கும் அவையில் அங்கே ப்ளாட் பண்ணி இருக்கணும். அப்போ அவையல் சில துண்டு பிரசனம் எல்லாம் வழியை தருவினோம். நாங்கள் போய் மெட்ரோன்ற இங்கே நம்ம வானப்பண்ட மாதிரி அதில் ஒன்று தமிழாக்களே கொடுக்கணும். மெட்ரோவில் ஒன்று கொடுத்து அப்படி அந்த மற்றது ஒரு அவலிங்கம் ஐயா வர்ற நேரம் அவர் வரையிலேன்னு ஒரு போலியான துண்டு பிரசனம் அடிக்க இல்லடா அந்த கூட்டம் நிப்பாட்டுப்பட்டுட்டு அதுக்காகத்தான் என்ன வீடு தேடி வந்து எனக்கு எல்லாம் அடிக்க வந்தது. அதுக்கு பின்னா நாங்கள் வச்சிருக்கலான்ட்டு என்ன அனுப்பி விட்டது. அப்படி அந்த குழப்பமும் செய்திருக்கலாம், நல்லதும் செய்திருக்கலாம். ஓகே. உங்களுக்கு வந்து ஆயுத அனுபவம் இருக்குதா? ஆயுத அனுபவம் அங்கேயும் இருந்தது தான். அதுக்காக நாங்கள் ஆயுத போராட்டத்தில் நேரடியாக பங்கு பெற்று இல்லை. ஆயுத அனுபவம் இருந்தது தான். அதே மாதிரி இங்கே சிறுசிலையும் ஆயுதம் இல்லாமல் இருக்கலாம் போயிட்டு. ஓகே. எனக்கு பாதுகாப்பு வேணும், என்ன சார்ந்த படிகளுக்கு பாதுகாப்பு வேணும். அப்போ அந்த ஆயுத அனுபவங்கள் இந்த சுவிஸ்லேயும் தொடர்ந்தது. உங்களுக்கு உங்களில் நம்பிக்கை இருக்குது, ஆனால் இந்த பொலிஸில் இப்போ நம்பிக்கை இருக்கல? பொலிஸில் நம்பிக்கை இருக்குது, ஆனாலும் எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது தானே. அப்போ நாங்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது எங்களோட கட்டாயம் தானே. அது சரி. அதுதான் பொலிஸில் நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் சுவிஸில் வாழையிலாதே. ஆனால் அப்படின்றாலும் சில விஷயங்கள் நடந்திருக்கு தானே பொலிஸுக்கு தெரியாமல் இந்த நாட்டிலேயே நடந்திருக்கு. இல்லைன்னு இல்லை தானே, அது சந்தர்ப்பம் சூழ. ஓகே. அடுத்தது வந்து ப்ளொத் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து இலங்கை இராணுவத்துக்கு எதிராகத்தானே போராடினு சொல்லலாம். நீங்கள் நிற்கிறீங்களா அந்த ஆயுத பாதையை தவிர்க்க முடியாமல் சம்பவங்கள் நடந்தபடியே அந்த பாதையால் போனேன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? நினைக்கிறீங்களா திரும்பி பார்த்தா அந்த ஆயுத பாதையை வந்து தவிர்த்திருக்கலாம்ன்றது நான் இப்போ யோசிக்கிறேன். நம்புறீங்க? இப்போ நம்புகிறேன். ஏன்னா இத்தனை சனத்தில் இழந்துட்டோம், அது மெயின். இப்போ மற்ற எத்தனையோ போராளிகள், அது புலிகளாக இருந்தால் என்ன, புலோட்டாக இருந்தால் என்ன, இபிஎல்ல என்ன, எத்தனையோ போராளிகள் தலைவர் மேலே எல்லாம் இழந்துட்டோம். அதையெல்லாம் பண்ணி பார்க்குற நேரம் நாங்கள் இதை தவிர்த்திருக்கலாமோன்னு இப்போ யோசிக்கிறோம்.
இப்போ யோசிக்கிறோம். ஆனால் அது காலம் கடந்த சுடலை ஞானம் கொண்டு வாங்க. ஓகே. அது இப்போ யோசிச்சு பிரயோசனமும் இல்லை. எத்தனை பேர் இழந்துட்டோம். அப்போ நீங்கள் இப்போ உங்கள்ட நீங்கள் சொல்கிற இது வந்து அந்த பாதையை தவிர்த்திருக்கலாம். தவிர்த்திருக்கலாம். ஆனால் அந்த கால கட்டத்தில் அந்த சூழ்நிலையில் தவிர்த்திருக்க இயலாது. ஏனென்றால் அப்போ இராணுவமும் ஆயுதத்துடன் நிற்குது. இராணுவத்துக்கு எதிராக போராடுறவங்களும் ஆயுதத்துடன் நின்றா தான் போராடும். அது சரி, அது சரி. அந்த காலகட்டத்தில் தவிர்த்திருக்கலாது. ஆனால் இப்போ இந்த இழப்பையும் பார்க்க தவிர்த்திருக்கலாமோ உண்டு. வேறு வழியில் எதுவும் ஒரு தீர்வுக்கு உதாரணமாக இந்த நோர்வேயில் ஒரு தீர்வு திட்டம் ஒன்று போட்டிக்கணும் தானே. புலிகளும் நோர்வே அரசும் ஸ்ரீலங்கா அரசோடு சேர்ந்து அதை ஏற்றிருக்கலாம். என்னை பொறுத்த மட்டும் அதை ஏற்று பிரபாகரன் அதை ஏற்று அதன்படி செய்திருந்தேன் என்றால் இன்றைக்கு அவரும் இருந்திருப்பார், அவற்றை குடும்பமும் இருந்திருக்கும், எத்தனையோ போராளிகள் பொதுமக்கள் இருந்திருப்பினும். ஒரு தீர்வுக்கு வந்துட்டு அதை வச்சு அந்த தீர்வில் இருந்து எங்களை கொண்டு சேர்வீர்கள் அது அடுத்த கட்டம். ஆனால் அதை ஏற்றிருக்கலாம்ன்றது எந்த பார்வை. அதில் ஆண்டன் பாலசிங்கம் செய்ததோ இல்லை கருணாமான் செய்ததோ நான் பிள்ளை என்று சொல்ல மாட்டேன். நான் அதால் தான் கருணாமானோட எல்லா பிள்ளையான எல்லாரோடையும் நான் கதைக்க வேண்டி வந்தது. அந்த இப்போ கதைப்போக்க பார்த்தா அந்த நோர்வேயில் வந்து முக்கியமான ஒரு ஒரு எப்படி சொல்லுவோம் ஒரு தொடர்பாக இருந்தார்லோ போராட்ட கட்டத்தில். ஓகே ஓகே, நீங்கள் சொல்லலாம், நீங்கள் சொல்கிறீங்க தவிர்த்திருக்கலாம். புலத்துக்கு வந்து மற்ற இயக்கங்களோட பிரச்சனைகள் இருந்தது, எதிரிகளாகவும் பார்க்கலாம். இந்த முரண்பாடுகளை இந்த முரண்பாடுகளுக்கு காரணங்கள் என்னென்று நீங்கள் எப்படி கூறுவீங்க? புலட் வந்து முதல்ல ஆயுத போராட்டத்தை எடுக்க நேரமே நாங்கள் எங்களோட நோக்கம் வந்து ஸ்ரீலங்கா இராணுவம் அந்த நோக்கம்தான் இருந்தது. ஆனால் அங்கேயே புலிகள் ஒரு பக்கத்தால் டெலோ இயக்கத்தை முதல்ல அடித்து, இப்போ இந்த அடுத்தது ஈபிஆரில் அடித்து, இப்போ இந்த எங்களையும் அடிக்க வரைக்கதான் செயலதிபர் சொன்னவர் எல்லாரும் வந்து பின்வாங்கி வவுனியாக்கும் பின்வாங்க. நான் வந்து யாழ்ப்பாணம் கோட்டையெல்லாம் எங்களோட பாதுகாப்பில் இருந்தது. ஆனால் இப்போ இந்த எல்லாரும் பின்வாங்கி வவுனியாவுக்கு இடம்பெயர்ந்தது. புலிகள் அடிக்க தொடங்கினது வந்து அவையில் சொன்ன தொடர்பு இருக்கிறார்கள் வந்து அப்படி அண்டில்லை. அப்படி இல்லையே, அப்படி அப்படின்னா தாங்க மட்டும்தான் போராடணும், மற்ற எல்லாரும் தங்களுக்கு கீழே வாங்க. அப்போ அப்படி ஒவ்வொருத்தருமே போயிடாதானே ஒருத்தர் கீழே. எங்களுக்கும் ஒரு தலைமை இருக்குது, எங்களுக்கும் ஒரு ஆயுதம் இதை ஒன்று வச்சிருக்கிறோம், பயிற்சி எடுத்து எத்தனை ஆயிரம் போராளிகள் இருக்கிறாங்க. நாங்கள் என்னென்று ஒரு அமைப்பு கீழே போகலாம். ஆனால் அவையில் நான் அப்போ இப்படி யோசிச்சு நீங்கள் சொல்கிறத வச்சு இப்படி யோசிச்சு பார்த்தா எங்களோட தமிழ் மக்களுக்கு ஒரே ஒரு அமைப்பு தான் இருந்தால் எல்லாரும் அங்கே தானே போகணும். ஒரே ஒரு அமைப்பு இருந்தால் போகலாம். ஆனால் ஏற்கனவே எத்தனையோ அமைப்புகள் உருவாக்கப்பட்டது. அது சரியா உருவாக்கப்பட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கத்தால் வளர்ந்து வராங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கத்தால், ஒவ்வொருத்தர் அரசியல் ரீதியாக இல்லாட்டி ஒரு ஏதோ சமூக ரீதியாகவோ ஏதோ ஒன்று இல்லை சாதி ஒழிப்பு என்ற ரீதியில் முன்னோறி வராங்க. மற்றது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு அமைப்பும் ஏதோ அது புலிகள் உட்பட எல்லோரும் முன்னோறி வராங்க. ஆனால் தனியாக புலிகள் மட்டும்தான் இருக்கணும் என்று வந்தது தான் அங்கே பிரச்சனைக்கு மூல காரணம். அதான் மூல காரணமே அதுதான். மற்றது இராணுவத்தோடு சேர்ந்தன்றது முதலாக சேர்ந்ததே வந்து புலிகள் தான். பிரேமதாசா என்ற காலத்தில் பிரேமதாசா ஜனாதிபதியாக இருக்க புலிகள் அவைகள்கிட்ட ஆயுதம் வாங்கி ஐபிக்கு அடிக்கிறேன்ட்டு அவைகள்கிட்ட ஆயுதம் வாங்கி ஸ்ரீலங்கா இராணுவத்தோட முதலாக சேர்ந்தது புலிகள் தானே. மற்றவங்க சரி இல்லையே. அதுக்கு பேர் தான் எதிர்க்கு எதிரி நண்பன். நீங்கள் அடிக்கிறியா, இதை விட நாங்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்தோடு இருக்கலாம். அதுதான் சரி. ஓகே, அப்போ அதுக்காண்டி தான் அப்போ இப்போ சொன்ன புலத்துக்கு வந்து இராணுவத்தோட ஸ்ரீலங்கன் இராணுவத்தோட தொடர்பு இருக்குண்டா அதை வந்து உண்மையை ஏற்றுக்கொள்ள இல்லாது. இல்லை ஆரம்பத்தில் இல்லை, பேருந்து தொடர்பு வச்சாங்க. அவங்கள பயன்படுத்த வேண்டியதான் வந்தது. பிரச்சனைக்கு காரணம் வந்து ஏன் இந்த பிரச்சனைகள் வந்ததுண்டா இதுதான் நீங்கள் கூறினது. ஓகே, புலத்துக்கு இப்போவும் எதிரிகள் இருக்கணுமா? இருக்குத்தானே, எப்பயும் எங்கேயும் இருந்து வர்றாங்க தானே புலோட்டுக்கு. புலோட்டு கண்டு இல்லை புலிகளாக்கான் தானே யாருக்கண்டான் இல்லை. நான் சொல்கிறேன் புலோத் வந்து வேறு வேறு இப்போ இப்போ இருக்கிற அமைப்புகளையோ வெளிநாட்டில் இருக்கணுமோ இங்கே ஊரில் இருக்கணுமோ எதிரிகளாக பார்க்குதா? புலோட்டு யாரையும் எதிரிகளாக பார்க்க இல்லை. இப்போ இந்த காலகட்டத்தில் யாரையும் எதிரியாக பார்க்க இல்லை. எங்களுக்கு அது தேவையும் இல்லை. அதாவது ஒரு காலகட்டம் இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கு பேருந்து உதாரணமாக 2009க்கு பேருந்து நாங்கள் அப்படி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அது வந்து உண்மையிலேயே ஒரு தவறான கண்ணோட்டத்துக்கு போகும். ஆனால்
சிலர் தங்கள் மனசில் ஒவ்வொரு இதுகள் வச்சிருப்பினம் தானே. அதால் எப்பயும் யாருக்கு நின்றாலும் எந்த ஒரு ஆபத்தும் பெறலாம் ஆயுத போராட்டத்தோட இயங்கியவர்களுக்கு. ஓகே. அதான் அப்போ நீங்கள் வந்து இப்போ முதல் தொடக்க காலத்தில் வந்து விட்ட பிள்ளைய விட்டா நீங்கள் இப்போ எனக்கு சொல்லியிருப்பீங்க இப்போவும் எதிரில் இருக்கின்றவ எல்லாரும் இப்போவும் இன்னும் தங்களை எதிரிகளை பார்த்தா முதல் இருந்த மாதிரியே தான். அதையும் மாதிரி தான் போகும் பழையபடி அதே தான். ஓகே. இப்போயும் இங்கே கூட சுவிஸில் கூட நாங்கள் முந்தி 2007 வரைக்கும் ஒவ்வொரு மே தினத்திலையும் ஆடி விடுவோம். ஒவ்வொரு மே தினத்திலையும் ரத்தம் காணாமல் வர இல்லை. எங்களை பக்கம் ரத்தம் காணும், எங்களை பக்கம் ரத்தம் காணும். சரி. அப்படியே அது அப்படியும் வந்தது. 2007 போயிருந்தது தான் அது இல்லாமல் போனது. ஓகே. இப்போ இந்த கடந்த காலத்தை வந்து இருக்க பார்த்தா உங்கள் மேலே வந்து குற்றச்சாட்டுகள் வந்து இருந்ததா இப்போ அரசாங்கத்தால் இல்லாட்டி தமிழ் சமூகத்தால் இருந்ததா? அரசாங்கத்தாலேயோ எந்த அரசாங்கம் என்றாலும் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தீங்களோ எந்த அரசாங்கத்தாலையும் இல்லாட்டி தமிழ் சமூகத்தால் இருந்ததா? இருந்தால் நீங்கள் அதை அதுக்கு நீங்கள் எப்படி பதில் கூறுவீங்க? இல்லை, ஒரு தேவை கருதி நாங்கள் எனக்கு கொண்டு ஒரு நண்பர்கள் வட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு நான் சரி தேவை கருதி எனக்கு கண்டு ஒரு நண்பர்கள் வட்டம். ஆனால் அவங்க உயிருக்கு உயிராகத்தான் என்னோட பழகிறவங்க இன்றைக்கும் பழகுவாங்க. அப்போ ஒரு பிரச்சனை வரைக்கும் அதால் பொலிசால் இங்கே இது இருக்குது. சில குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஜெயிலுக்கு இருந்தது தான் இருக்கிறோம். அது ஒன்றும் செய்ய இயலாது. இருக்கிறோம்டா நீங்கள் இருந்தீங்களா இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் இருந்தீங்களா? இல்லை, கூடுதலாக நான் தான் இருந்திருக்கிறேன். கூடுதலாக நான் தான் இருந்திருக்கிறேன். ஓகே. அப்போ இங்கே உங்களுக்கு பிரச்சனை இருந்தது. இப்பவும் இருக்கிறீங்க. பிரச்சனை இப்பயும் பெறலாம், எந்த ரூபத்திலும் பெறலாம். சரி. ஒன்றும் பயந்து ஒன்றும் மாலையில் அதே. ஓகே. ஓகே, நன்றி. உங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து எதிரிகளை பற்றி காய்ச்சினாங்க. இப்போ எதிரிகள் இருக்குதா? நீங்கள் எனக்கு தெளிவாக ஒரு 11 கூறினீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க, 2003ஆம் ஆண்டு நீங்கள் அங்கே ஊருக்கு திரும்பி போனீங்க. அங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு பிறகு நீங்கள் தாண்டி போக விரும்பலை. விரும்பலைன்ட்டு உங்களை கூட்டி உங்களோட ஃபாரூக் அண்ணான்னு சொன்னீங்க. அவரை வந்து கூட்டி சொன்னவர் அங்கே போகாத, அங்கே பிரச்சனையாக வரலாம்ண்டு ஆபத்துண்டு. அப்போ நீங்கள் இப்போ நினைக்கிறீங்களா உங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கன் இராணுவத்தோட என் பிரச்சனை இருக்குமாண்டு அங்கே போனால்? ஸ்ரீலங்கா இராணுவத்தோட பிரச்சனைன்றதை விட அவங்க தங்களுக்கு உதவிக்கு எங்களுக்கு வைப்பாங்க. சரி. அதால் எங்களுக்கு அது தேவையில்லை. இந்த தகவல் தான் இதை தாண்டி ஒன்று நிற்பாங்க. ஏன்னா இப்போ நான் வெளிநாட்டிலேருந்து வந்தாண்டாய்க்கு அவங்களுக்கு தெரிந்த வெளிநாட்டில் யார் என்னண்டு. அப்போ அது எனக்கு வேணாம். இனியும் அதில் முடிஞ்சா போகணும். ஓகே, சரி. அடுத்த கேள்வி வந்து நீங்கள் இப்போ நாங்கள் இந்த கதை கேட்குள்ளேயே நீங்கள் ஓரளவு பதில் தந்துட்டீங்க. விளக்கமாக கூற போகிறீங்கண்டா கூறுங்க. நான் வந்து கேள்வி கேட்குறேன். ஏனெண்டா ப்ளொத் வந்து ஸ்ரீலங்கன் இராணுவத்தோடு சேர்ந்து எல்டிடிக்கு எதிராக போராடினது அது சரியா? மற்றது வந்து அது ஏன் அவ்வளோ தூரம் போகத்தக்கதாக வரவேண்டி வந்தது? அதுக்கு காரணமே முதல்ல புலிகள் தான். புலிகள் பிரேமதாச ஆயுதம் வாங்கி ஸ்ரீலங்கா இராணுவத்தையும் உதவியோடையே எங்களோட முள்ளுக்குளம் முகாம் தாக்கப்பட்டது, குஞ்சுக்குளம் முகாம் தாக்கப்பட்டது. அதில் எத்தனையோ முக்கிய தோழர் கந்தசாமி உட்பட எத்தனையோ முக்கிய உறுப்பினர்களை நாங்கள் இழந்தாங்க. அதுக்கு பின் தான் பார்த்தோம், நாங்கள் இவளும் அங்கே போய் செய்யணும்டா நாங்கள் செய்யக்கூடாது. அது சரி. என்றதுக்காகத்தான் பேருந்து நாங்களும் இளைஞர் இராணுவத்தோட ஒரு ஒப்பந்தம் போட்டு சரி நாங்கள் வேறு இடத்துக்குள்ள வரையில இந்த ஏரியா ஃபுல்லாக வவுனியா மன்னார் உள்ளது இது எங்களோட கட்டுப்பாட்டுகளை இருக்கும். மட்டக்களப்பு வம்பாரண்டு அப்படி அந்த இதுக்குள்ளேயாண்டு அதுக்கு இப்போ நாங்கள் தான் இந்த சென்ட்ரு பாயிண்ட் எல்லாம் இராணுவத்துக்கு தெரியும். நாங்கள் தான் எல்லாம் இன்றைக்கு வவுனியான்ற நகரம் இருக்குதுன்றாலே அது புலட்டால் தான். இல்லாட்டி அதை அப்படி சிங்கள குடியிட்டோம் அப்படி தாண்டிக்குளம் கொண்டு வரைக்கும் போயிருக்கும். சரி சரி. ஆனால் நாங்கள் தான் மலையக மக்களை கொண்டு வந்து குடியேற்றினது. குடியேற்ற கிராமங்களை உருவாக்கி மலையக மக்களை கொண்டு வந்து அங்கே குடியேற்றினது. அப்போ அந்த தமிழ் மக்கள் இருக்கணும்ன்ட்டு அது சிங்கள கிராமமாக மாறாதுண்டு. சரி சரி. அப்படி கொண்டு வந்து மாற்றி அது வவுனியாவில் இன்றைக்கும் ஒரு மரியாதையாக செல்வாக்காக இருக்கிறோம். அந்த புலட்டுன்றதுக்கு ஒரு இது வந்து இருக்குது இன்னும். ஓகே. அப்போ
நீங்கள் வந்து எப்படி சொல்லுவோம், ப்ளொத் வந்து ஸ்ரீலங்கன் இராணுவத்தோட சேர்ந்து எல்டிடிக்கு எதிராக போராடணும்ன்ற அந்த அந்த விஷயத்தை வந்து தவிர்க்க இல்லாமல் போயிட்டு தவிர்க்கலாது ஏனெண்டா ஏனெண்டா அவையலும் அவங்களோட சேர்ந்து எங்களுக்கு அடிக்கணும். சரி, அப்போ நாங்கள் என்ன செய்கிறது? அது ஒன்றும் சரி. செய்யலாது. அப்போ புலிகள் வந்து நீங்கள் சொல்கிறீங்க புலிகள் அங்கே மட்டும் இல்லையோ, கொழும்பில் பிரேமதாச காலத்தில் கொழும்பில் சந்தைக்கு சென்று பாயிண்டில் புலியெல்லாம் நிற்கிறது. நின்று எந்த இயக்கம் என்றாலும் அது புலட்டண்டு இல்லை, டெலோவோ இப்போ ஆரோ அத்தனை பேரையும் போட்டு தள்ளினவங்க கொழும்புல. அப்போ நாங்கள் இப்போ நான் யோசித்து பார்த்தா புலிகள் வந்து இவரோட இப்போத காலத்திலேயே நான் இப்படி ஒரு அமைப்பில் சேர்ந்துருந்தா வேறொரு அமைப்பு இருக்குது, அந்த அமைப்பு வந்து எங்களை விட இன்னும் பெருசு, எங்களை அடிக்க தொடங்குறாங்க. அப்போ நான் வந்து இப்படியே இருந்தால் இந்த அமைப்பு இன்னும் பெருசாக வந்துடும், மற்ற அமைப்பு இன்னும் பெருசாக வந்துடும், எங்களை எப்படியும் அழிச்சிருவாங்க. எப்பயும் இருக்காங்க இராணுவத்தோட போராடி வென்றாலோ இல்லாட்டி ஒரு எந்தையும் ஒரு சமாதான ஒரு சைன் ஒன்று போட்டாலோ நாங்கள் அவைண்ட பக்கத்தில் இருக்க மட்டும் எங்களுக்கு பயம் ஏண்டா எப்பயும் இருக்கா எங்களை அழைச்சிருவீங்க. என்ன அப்படித்தானே? அப்படிதான் நான் யோசிச்சிருப்பேன். இல்லை, அதான் உண்மை. அவையில் எப்பயும் ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு அடிக்கலாம். நாங்கள் அதுக்காக இராணுவத்தை முழுதாக நம்பவும் இல்லை. நாங்கள் எங்களுக்குள்ளேயும் சில விஷயங்கள் ஓடிக்கொண்டு இருந்தது. இந்திய இராணுவத்திட்ட நாங்கள் எந்த ஒரு உதவியும் பெற இல்லை. இந்திய அரசாங்கம் எங்களுக்கு ஆயுதத்தை தடை செய்தது, ஆயுத கப்பலையே பிடிச்சது எங்களை. அதால் தான் எங்களுக்கு இந்த பின்னடைவும் வந்தது. அதால் தான் எங்களை செயலதிபரையே நாங்கள் இழக்க வேண்டி வந்தது. ஓகே. இப்போ நீங்கள் வந்து இப்போது வந்து இலங்கையில் உதவி திட்டங்களை ஒழுங்குபடுத்துறீங்க. முக்கியமான திட்டங்கள் எது? முக்கியமாக ஒன்று கல்விக்கு கரம் கொடுப்போம் என்ற நிகழ்வு. அடுத்தது வந்து வாழ்வாதார உதவி. இப்போ உண்மையிலேயே வெள்ளம் இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் பொதிகளை கொடுத்தாங்க. பொதிகள் கேட்க அதை கொடுக்குறது. மற்றது கல்விக்கு அந்த சின்ன பிள்ளைகளுக்கும் உண்மையாதைகளுக்கு கொப்பி புத்தகங்கள் அதெல்லாம் தேவைப்படுறது. பின்ன இப்போ அண்மையில் இங்கே சொல்லத்துள்ள இருக்கிற லிசாந்தன் நிதியுதவியில் எல்லா ஒரு கிட்டத்தட்ட 100 முன்பள்ளி சிறுவர்களுக்கண்டு நாங்கள் விளையாட்டு சாமான் அதைத்தான் விரும்பினவில், அதாவது நத்தார் புது இடத்தை முன்னிட்டு விளையாட்டு சாமான் கொடுக்க சொல்லி, அதுவும் மற்ற ஷூக்கள் சிலாக்களுக்கு பொதியும் கொடுக்க போகிறோம். சரி சரி, ஓகே. இது நீங்கள் கனகாலமாக செய்து கொண்டு வரீங்க? கனகாலமாக செய்து கொண்டு வரோம். அது நான் வேறு ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கி, நான் இல்லை, எங்கள் இயக்க தோழர்கள் எல்லாம் ஒரு சிலர் சேர்ந்து உருவாக்கினாங்க, மாணிக்கதாசன் ஃபவுண்டேஷன் என்று. அது கூட தான் செய்து வரோம். அதே நேரம் தனிப்பட்ட ரீதியாக சிலர் கேட்டாலும் உதவி செய்கிறோம். ஓகே. நீங்கள் வந்து இங்கே சுவிட்சர்லாந்து, சரி, சுவிஸ் நாட்டில் வந்து நீங்கள் ப்ளொத்துண்ட பண்பாடுகளில் நிகழ்ச்சியை வந்து நீங்கள் ஒழுங்குபடுத்துகிறீங்க, எனக்கு தெரியும். தெளிவாக சொல்லலுமா அது என்ன நிகழ்ச்சிகள்ன்ட்டு? இப்போ இல்லாட்டி என்ன சமூக பணிகள், என்ன நிகழ்ச்சிகள் நீங்கள் ஒழுங்குபடுத்துனீங்கன்ட்டு? நாங்கள் ஒன்று சுவிஸில் மே தினத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். அது வந்து அரசியல் ரீதியான இது. ஓகே. மே தினம் வீர மக்கள் தினத்தை நாங்கள் இறந்த அனைத்து இயக்க போராளிகள் பொதுமக்களுக்காக வருஷம் வீர மக்கள் தினம் கொண்டாடுறோம். நாங்கள் வீர மக்கள் தினம் கொண்டாடுற நேரம் நாங்கள் இந்த அப்போ இங்கே படிக்கிற தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ், கணிதம், ஆங்கிலம் வந்து அப்படி ஒரு பரீட்சையில் வச்சு அவையிலையும் கல்வியில் முன்னுக்கு கொண்டு வருவோம் உண்டு. சின்னலேருந்தே அவைகளுக்கும் கல்வியால் முன்னுக்கு வருவினோம் உண்டு. எத்தனை பேர் முன்னுக்கு வந்து இருக்கணும், படித்தாக்கள் இன்றைக்கு லோயராக எல்லாம் இருக்கணும். எங்களால் முடிஞ்ச சமூக பணியாகவும் செய்திருக்கிறோம், அரசியல் ரீதியான கண்ணோட்டத்தையும் செய்திருக்கிறோம். எந்த இடத்துல கூடுதலாக நடக்குது? நாங்கள் சூரிக்கில் தான் கூடுதலாக செய்கிறது. சூரிக்கில் தான் செய்கிறது. இப்போ சில காலமாக சொலத்தூண்லையும் செய்து வரோம். ஓகே, நன்றி. ஸ்விஸ் மற்றும் யூரோப்பாவில் மற்ற தமிழ் அமைப்புகளுடன் உங்களோட உறவுகள் இப்போ எப்படி, அப்படியான உறவுகள் இருக்குதா? நிச்சயமாக இருக்குது. அந்த காலகட்டத்திலேயே புலி உறுப்பினர்கள் இருந்தால் கூட அவங்க கண்டா வணக்கம் புலிக்குட்டி என்று போட்டு கேட்பாங்க. நானும் என்று போட்டு கேட்க, அது ஆளையால் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை தானே. அவன் கண்டா எங்கே கண்டாலும் எல்லாரோடையும் கேட்கணும். இப்போ உங்களுக்கு உறவுகள் அப்படி இருக்குதோ? உறவுகள் யாரை கண்டாலும் அதை பழகிறாது தானே. ஆனால் எங்கட இதுகளுக்குள்ள வந்தால் தான் முரண்பாடுகள் வருது. நல்ல ஒரு சொல்லணும்னு சொன்னீங்க, புலிக்குட்டி.
இந்த பேர் எப்படி உருவாகினது? எப்படி ஏன் உங்களை புலிக்குட்டின்ற ஆக்கள் கூறினோம்? இல்லை அது என்னென்றால் உண்மையிலேயே அதுக்கு காரணம் வந்து ஃப்ரான்ஸில் தான் புங்குடிவாக்கெல்லாம் வச்சது. புங்குடிவாக்கள் வேண்டாம் இங்கே இருக்கிற இப்போ பாப்பான்னாண்டு ஓகே. அவர் தான் ஃபஸ்ட் அந்த பேரை வச்சு கூப்பிட வலிக்கிட்டவர். ஏனென்றால் அது அங்கே புலட்டுக்கு வேலை செய்கிறேன், ஆனால் இவன் புலி மாதிரி எல்லாத்துக்கும் முன்னுக்கு பாயிறான்டாண்டு. ஆனால் அப்போ நான் ஒரு சுத்தமான மெல்லிசு, இப்போ மெல்லிசு தான், இதை விட பாதி உடம்பும் சரியான ஒரு சின்ன புலி மாதிரி. அப்போ என்னடா குட்டி மாதிரி இருந்தோண்டு புலி மாதிரி பாயிறான்னு தான் புலிக்குட்டி என்று கூப்பிட்டுட்டது. புலிக்குட்டி என்று அதுலேருந்து தான் அந்த புலிக்குட்டியோட பேர் வந்தது. ஆஹா. அப்போ இந்த பேருக்கும் புலிகளின் அமைப்புக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. அதுக்கும் ஒரு எல்லாரும் இப்போ என்ன, இப்போ நாங்கள் கூட இன்றைக்கும் கூட நான் எத்தனையோ பேர் இருக்கிறது வாவன் அப்பா மாவீர தினத்துக்கு நான் வருவேன், கட்டாயம் வருவேன், வரமாட்டேன்னு எங்கேயும் சொல்ல மாட்டேன்னு. ஆனால் நீங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதை முதல்ல இருக்குது உங்களோட தலைவர் பிறவா எனக்கு அவையோட குடும்பத்துக்கு புகைப்படத்தை வையுங்க, அஞ்சலி செலுத்துங்க. நிச்சயமாக நான் யாரோடையும் இந்த ஒரு கோவம் இல்லை. நாங்கள் இறந்த ஆக்களை நாங்கள் மலினப்படுத்தக்கூடாது. அதுதான் எனக்கு மெயின். இதுக்கு நேரம் நாங்கள் விமர்சிக்கிறாங்க, அது வேறு. இப்போ நீங்கள் பகை அதுதான் தேவையும் இல்லை தானே. இப்போ நாங்கள் மெயினாக இப்போ வந்து கூடுதலாக எந்த ஃபோக்கஸ் வந்து ஊரின் ஒரு முன்னேற்றம், ஊருக்கு ஏதாவது செய்யணும் என்றது. ஓகே, நன்றி. நானும் இப்படி புலத்தில் சேர்ந்து கொள்ளலாம்? நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம், தாராளமாக சேர்ந்து கொள்ளலாம். புலோட்டு இல்லை, அது புலோட்டு வந்து ஆரம்ப காலத்தில் ஆயுதம் குழுக்கள்லாம், புலோட்டோ புலிகளோ இப்போ இல்லை பொட்டலோ எல்லாம் ஆயுதம். இப்போ எல்லாருமே ஆயுதத்தை கைவிட்டாங்க. அப்போ இனி நீங்கள் அவையோட கொள்கைகள் லட்சியங்கள் என்னான்று இப்போ அவங்க வந்து எல்லாருமே சாதி ஒழிப்பை முக்கியமாக எடுத்தவங்க. அடுத்தது சமூகத்துக்குள்ள ஈட்டதாழ்வு வரக்கூடாது, மதத்தால் நாங்கள் அது பெருசு இது பெருசு என்று வரக்கூடாது. இதுகளை முன்னெடுத்த நீங்கள் இளைஞர் மாதிரியாக்களை இதுகளை நீங்கள் முன்னெடுத்தாலே நீங்களே இயக்கம் தான், நீங்களே அமைப்பு தான். அதை புலட்டெழுந்தவில்லை, புலிகெழுந்தவில்லை. இப்படியான செயற்பாடுகளை முன்னெடுத்தாலே காணும். எல்லாரும் ஒரே சமான், எல்லாரும் ஒன்று வாழ்ந்தாலே அதுவே காணும். ஓகே, நன்றி. 2ஆம் இல்லாட்டி 3ஆம் தலைமுறை இப்போ தமிழ் இளைஞரை வந்து நீங்கள் புலத்தோட செயற்கோளும் உண்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ நீங்கள் சொல்கிற கூடின பதிலை வச்சு நான் யோசித்தா இல்லை என்று நினைக்கிறேன். புலட்டோடையோ புலியோடையோ யாரோடையும் சேர வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றா அவங்க இப்போ அரசியல் நீரோட்டத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா அதில் சேர்ந்து தான் நாங்கள் அரசியல் செய்யணும் இல்லை. ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு யுவதிகளும் தங்களுக்கு தாங்களே சரி நாங்கள் சமுதாயத்துக்கு என்ன செய்ய போகிறோம், சமுதாயத்துக்கு நல்ல விஷயங்களை செய்கிறது, உதவி செய்கிறது, கல்விக்கு உதவி செய்கிறது, இல்லாட்டி ஒரு எங்கேயுமே இந்த சாதி ஒழிப்புன்றது வந்து எல்லாரும் இல்லாமல் கொண்டு வரணும். சாதி ஒழிப்பு கட்டாயம் வரணும். ஏண்டா அப்படி வந்தால் தான் சமுதாயம் சரிசமனாக பார்க்கும். மற்ற தமிழ் சிங்களம் என்று கூட நாங்கள் பார்க்கக்கூடாது. தமிழ் சிங்களம் முஸ்லீம் அந்த பிரிவினை கூட இருக்கக்கூடாது. எல்லாரும் உண்டு, நாங்கள் மனித இனம் அந்தளவு தான். ஆனால் இப்படி நீங்கள் சொல்லக்குள்ள இப்போ புலோட் வரலாற்றிலேயே இந்த நீங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து பலதரம் கூறப்பட்டதல்லவா? எங்களுக்கு அதுதான் படிப்பிச்சது. அதே அப்போ நீங்கள் நினைக்கலையோ இப்படி இளம் என்ன மாதிரி இளமாக்கள் இப்படி புலத்தோட சேர்ந்தா அதில் வந்து நாங்கள் கணக்கை படிக்கலாம், வளரலாம், அதே நேரம் உதவலாம், அப்படின்னு செய்யலாம். அதில் பிளேண்ட் இல்லை. நீங்கள் அதுக்கு ஒரு இல்லை அதை புலத்தோடு சேர்ந்து தான் செய்யணுமென்று இல்லை, புலத்தோடு சேர்ந்து தான் செய்யணும் இல்லை, புலிகளோடு சேர்ந்து தான் செய்யணும் இல்லை. ஒவ்வொருத்தரும் தன்னிச்சையாகவே செய்ய முன் வரணும். சரி, முன் வந்துட்டு அது உங்களுக்கு அந்த உண்மையாக ஓகே இவங்களை இந்த அமைப்பு பிடிச்சு கொண்டது, அந்த அமைப்புக்கும் வேலை செய்யலாம். வேலை செய்ய வேணாம் இல்லை தானே, சனத்துக்கு தானே வேலை செய்கிறீங்க, மக்களுக்கு வேலை செய்கிறது எப்படியும் வேலை செய்யலாம். என் அப்பா சொன்னவர், அவர் இளம் வயதில் வந்து பிளாட்ஸின் கருத்துகள் அவருக்கு நல்லா பிடிச்சிருந்தது, அதான் இவரோட சேரோல் உண்டு தான் வந்தவருண்டு. அப்போ எனக்கும் அந்த எண்ணம் இருக்குதுண்டா இப்பத்த காலத்தில் நீங்கள் வந்து இளம் உறுப்பினரை வந்து சேர்த்துக்கொள்கிறீங்களா இல்லையா? ஓமோ இல்லை, சேர்த்துத்தான் அவைகளுக்கு படிப்பிக்கணும் இல்லை. நாங்கள் எங்கள்ட அந்த நூல்களை அதுகளை எல்லாத்துக்குமே அவைகள்கிட்ட கொடுத்து அவைகள் அதை படித்தாலே அவைகளுக்கு தாராளமாக விளங்கும்.
நாங்கள் என்னத்துக்காக போராட போனாங்க, என்னத்துக்காக இந்த விடுதலை போராட்டங்கள் வந்ததுண்டு. இப்போ அதில் வந்து எந்த ஒரு அமைப்புலையும் நான் இப்போ புலோட்டன்று மட்டும் சொல்லலை, புலிகல்லையோ டெலிவலியோ யாரோடையும் போய் சேர்ந்து தான் நான் இதை செய்ய போகிறேன்னு இல்லை. சேராமலும் செய்யலாம், சேர்ந்தும் செய்யலாம், அதுவும் கூட பிரச்சனை. சரி, நன்றி. நீங்கள் உங்களோட வாழ்க்கையை திரும்பி பார்க்கல எந்த உங்களோட முடிவுகளை நீங்கள் பற்றி யோசித்து கவலைப்படுறீங்க, இல்லாட்டி என்னத்தை பற்றி நீங்கள் சந்தோஷப்படுறீங்க, இல்லாட்டி பெருமைப்படுறீங்க? பெருமைப்படுறது, நான் இந்த கிட்டத்தட்ட 43 வருஷமாக புலோட்டன்ற ஒரு அமைப்பிலேயே தொடர்ச்சியாக இருந்து தொடர்ச்சியாக அதுக்காகவே எவ்வளவோ இழந்தும் அதில் இருக்கிறேன்னு அதை நான் பெருமையாக இன்றைக்கும் சொல்லுவேன். ஆனால் இழந்தது கணக்கு, அதனால் அதை நான் சொல்ல முடியாத சூழ்நிலை. அது ஒரு வருத்தம், தூக்கம் மனசில் இருக்கும். சிலது இருக்குது. ஓகே. புலோத் வந்து முந்தைய மாதிரி பெரிய அமைப்பாக இப்போ இல்லை, இப்போ முந்தைய மாதிரி பெரிய அமைப்பாக இல்லை தானே? முந்தைய நீங்கள் சொல்ற அந்த ஆயுத போராட்ட காலத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு அமைப்பாக இருந்ததല്ലോ, அதுக்கு இப்போ ஏன் இப்படி சின்னனா இருக்குது? சின்னனா இருக்கண்டு இல்லை, இப்போ கனவேறு வந்து ஆயுதம் பயிற்சி எடுத்த முழு உறுப்பினர்கள்னால ஒரு இப்போ உதாரணத்துக்கு சொல்லுமே ஒரு 1000 பேர் பயிற்சி எடுத்தாண்டு, உதாரணத்துக்கு தானே, அது எங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் பயிற்சி எடுத்தது. 1000 பேர் பயிற்சி எடுத்தால் அதில் ஒரு 900 பேர் வெளிநாடுகளுக்கு வந்துட்டான். சரி. அப்போ அது அப்படியே குறைஞ்சிடணும். ஆனால் வெளிநாட்டுக்கு வந்தும் எல்லாரும் இந்த புலோட்டன்ற ஒரு தொடர்பில் இருக்கணும். சில ஆட்கள் வந்து அப்படியே விட்டுட்டு போயிட்டணும். ஆனால் அப்படி சிதறி போன மாதிரி போயிட்டணும். அதால் தான் நான் அந்த அமைப்பு. ஆனால் அங்கே ஊரில் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. 43 வருஷத்துக்கு மேலே இன்றைக்கும் புலோட்டன்று இருக்கணும். சரி. நீங்கள் வந்து இப்போ எதிர்காலத்துக்கு அங்கே ஈழத்தில் உங்களோட தமிழ் மக்களுக்கான அரசியலை நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? தமிழ் மக்களுக்கு அரசியல்ன்றது முதல்ல ஒரு தீர்வு திட்டம் எடுக்கக்கூடியதான் தான் அரசியலுக்கு போகணும். தீர்வு திட்டத்தை நாங்கள் ஒரு இப்போ எந்த அரசாங்கம் வந்தாலும் அவையோட கதைக்கு பேசியோ இன்னும் ஏதோ ஒரு வகையிலையோ அந்த தீர்வு திட்டத்தை முதல்ல பெற்றுக் கொடுத்தா தான் தமிழ் ஜனத்துக்கு ஒரு என்னென்னு சொல்ல ஒரு நம்பிக்கை வரும். தமிழ் ஜனத்தை நம்பிக்கை வைச்சா தான் நாங்கள் வேறு செயல்பாடுகளில் போகலாம். ஆனால் இப்போத்த கட்டத்தில் அப்படி தீர்வு வரும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா, நம்புறீங்களா? இல்லாட்டி எல்லாமே வராதுன்று நாங்கள் நினைக்கவும் கூடாது தானே, நம்பாமல் இருக்கவும் கூடாது தானே. அப்படி இல்லாட்டியா நீங்கள் தொடங்கியிருக்க மாட்டீங்க புலத்துட்டு? அது ஆரம்பத்தில் அப்படி ஒரு இது ஒன்று இருந்தது. அதுவும் இப்போ இந்த காலப்போக்கில் ஒவ்வொருத்தரும் இப்போ ஒவ்வொரு தீர்வாக வருது தானே. சரி, ஓகே, காணியில் இந்த காணியில் விடுறான்னா அந்த காணியில் விடுறாங்க, சரி இது எல்லாம் பிடிக்க வச்சு அப்படி ஒன்று ஒவ்வொன்று ஒரு கட்டமாக வருது தானே. அப்படின்னாலும் கிழமை நாங்கள் இந்த தவறு நடந்திருக்கு அது அப்படி போராடி அந்த தீர்வும் வராது. சரி. அப்போ அது அங்கே நடக்கிற போராட்டம் பிள்ளைன்னு சொல்லிடாது. அதாவது அது சாத்வீக ரீதியான போராட்டம், அது சரி. சாத்வீக ரீதியாக போராடி பெற வேண்டியதை பெறத்தான் வேணும். இப்போ சுவிட்சர்லாந்துலேயும் இலங்கையிலையும் அடுத்த தலைமுறை தமிழருக்கான உங்களோட நம்பிக்கை அப்போ என்ன? இல்லை, சுவிஸ்லையும் சரி அல்லது அங்கே இலங்கையிலும் இளைய சமுதாயம் முன்னுக்கு வருது. போய் சொல்லக்கூடாது. எல்லா விஷயத்துலையும் அவங்க நல்ல முன்னுக்கு வராங்க. எல்லா விஷயத்துலையும் அது நாங்கள் நினைக்கக்கூடாது தனியாக படிக்க போட்டு தங்களோட வீட்டுக்குள்ள தான் இருக்கிறாங்களேன்ட்டு. அப்படி இல்லை, பொது வழிக்கு வரையணும், பொது வழியில் எல்லாத்தையும் கொண்டு வரையணும். மற்ற உதவி செய்யணுமன்ற மனப்பான்மை வருது. அங்கே உள்ள சனத்துக்கு நாங்களும் உதவி செய்யணுமன்றது அப்படியான திட்டங்களோடு இளைஞர் சமுதாயம் வரைக்கும் அதே ஒரு முன்னேற்றத்தை அங்கேயும் கொண்டு வரும். இங்கே அவையிலும் முன்னேறிவிடும், நாட்டிலே தமிழ் ஜனமும் முன்னேறும். சுவிட்சர்லாந்தில் இப்போ அங்கே ஊரை விட்டுட்டு இங்கே வந்து இந்த அமைப்புகள் பிரிவாக நாங்கள் இப்படி பார்த்து கொண்டா வாழ்கிறோம் தானே உண்மையிலேயே. அதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏனெண்டா எனக்கு தெரிகிறது வந்து இப்போ எங்களோட வயதுக்காரர் என்னை விட ஒரு 5 வயது கூடவோ 5 வயது குறையவோ, எனக்கு இப்போ 28 வயது, அவையில் கூட
சொல்லினோம் நாங்கள் புலிக்கொடிண்டா புலிக்கொடி தான், வேற ஒன்றும் இருக்கக்கூடாது. ஆனால் நான் இப்போ புலிகளை பற்றி அப்படி தப்பா இல்லை இல்லை விரும்பல. ஆனால் அதே நேரம் எங்களோட இல்லை அது என்ன உறுப்பினர்களும் என்ன அதுக்கு காரணம் என்னென்னா அந்த இளைய சமுதாயத்துக்கு இப்போ 2009 இல்லை 1995 99க்கு பிறந்தாக்களுக்கு பேர்ந்து எல்லாருக்குமே வந்து பிரபாகரன் புலிக்கொடி என்றது பொதிக்கப்பட்டது அந்த ஒவ்வொருத்தருக்கும். அது காலப்போக்கில் தான் அந்த பிள்ளைகளுக்கு விளங்கும். இப்போ நானும் பிரபாகரனுக்கு எதிராகவோ இல்லை புலிக்கு எதிராகவோ கதைக்கு இல்லை. நான் சொல்கிறேன் அந்த அரசியல்ன்றதை விட்டுட்டு சமுதாயத்துக்கு என்ன செய்யணும், சமுதாயத்தை நாங்கள் எப்படி முன்னேற்றலாம், இதைத்தான் கொண்டு வரணும். அரசியல் நாங்கள் இன்றைக்கும் புலி செய்தா செய்துட்டு போ, எங்களுக்கு என்ன புலட் செய்தா செய்துட்டு போ, தெளிவு செய்தா செய். யார் என்றாலும் அதுகளில் வந்து வித்தியாசம் பார்க்கக்கூடாது. யார் என்ன செய்தாலும் போக விருப்பம்ட்டா போகலாம், எதுக்கும். நீங்கள் சொல்கிறப்ப ஒரு முக்கிய தகவல் வந்து நாங்கள் இந்த பிரிவாண்டு இங்கே கூட அந்த பிரிவு பார்க்கவே கூடாது, கடைசி இருந்தாலும் பார்க்கக்கூடாது. அதுவும் இளைஞர் சமுதாயத்திட்ட வரவே கூடாது. ஏன்னா நாங்களும் இப்படியே சரி எங்களில் யாரும் அனுபவப்பட்டா சில வீடு அவளுக்கு பர்சனல் காரணங்களாக இருக்கலாம், ஆனால் அது கூட இல்லையே. அதான் எங்களுக்கு வந்து உண்மையாக நாங்கள் பரதத்தை இழந்த நாங்கள் திட்டம் கூட சிந்தினாக்கள். அப்போ எங்களுக்கு அது ஒரு இது மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ உள்ள இளைய சமுதாயத்துக்கு அது இல்லை, அது அவசியம் அது இல்லை. அப்போ எல்லோரும் உண்டா சேர்ந்து இதுக்கெல்லாம் அந்த நாங்கள் புலியுண்டோ புலோட்டுண்டோ அதுண்டோ இதுண்டோ இல்லாமல் சமுதாயத்துக்கு என்ன செய்யலாம், அதெல்லாம் தான் சமுதாயத்தை முன்னேற்றத்துக்கு என்ன செய்வோம், இதைத்தான் செய்யணும். சரி, நன்றி. பலர் வந்து உங்களை பற்றி தவறாக புரிஞ்சு கொள்ளினோம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஓம்ன்ட்டு சொன்னால் நீங்கள் சரிப்படுத்த இல்லாட்டி விளக்கம் தர விரும்புகிறீங்களா? பலர் என்று சொல்லக்கூடாது, சிலர் அப்படி நினைக்கிறாங்க. சிலர் அப்படி நினைக்கிறதான். ஏனெண்டா என்னென்னு சொல்கிற சிலாக்கெல்லாம் இது ரவுடி கூட்டம் இல்லாட்டி சண்டித்தனம் மாதிரி இரண்டு இருக்கிறது. ஏனெண்டா அப்போ எனக்கு என்னோடய பல ஃப்ரெண்ட்ஸுகள் நான் எல்லாருமே என்ன பிரச்சனை கேட்டாலும் முன்னுக்கு போகிறது, முன்னுக்கு போயிடுவோம். சரி ஓகேன்னு போட்டு அதால் அவைகளுக்கு அது இருந்தால் தான் இருக்குது, இப்போயும் இருக்குது சிலாக்களுக்கு. ஆனால் அவையில் என்னோட பழகினா அவையில் அதை மறந்துடணும். அவைகளுக்கு அந்த பழகாமத்தான் அவையில் தங்களோட மனசுக்கு நினைச்சி வச்சிருக்கணும். ஒருக்கா நெருங்கி பழகிட்டோம்ல அவையிலே சொல்லணும் வேணும் இப்படி குட்டினாங்க இப்படி இவ்வளோ மென்மையான ஆளாக இருக்கேன். ஏன்னா பழகணும், பழகாமல் பொது வெளியிலேருந்து பார்க்க நேரம் இவர் இப்படித்தான் நீங்கள் நினைக்கிறீங்க. சில பேர் உங்களை பற்றி பிள்ளையாக நினைச்சு கொள்ளினோம். அதை நான் பிள்ளைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்டா அவளுக்கு என்ன தெரியாது, நீ தெரியாத இடத்துல அவையில் அதை அப்படித்தான் நினைப்பினோம். ஏன்டா 4 சனம் அதைத்தானே சொல்லும். அவன் அங்கே இப்படி அடி அந்த படியனை வச்சு இருக்கிறாண்டி இந்த படியனை வச்சு அடிச்சாண்டி நேக்க சனம் அதைத்தானே நம்பும். அது சரி, நான் கூட அப்படி தான் நம்பியிருப்பேன். இப்போ எனக்கு வேற ஒரு இதுவும் பார்வை ஒன்றும் இருக்காட்டி. அது எல்லாரும் மண்டுன்னு சொல்ல மாட்டேன். பழகினாக்களுக்கு தெரியும், பழகினா எல்லாருமே. புலி உறுப்பினர்களே நேர இங்கே கிணவர் இப்போ கண்டா எங்கே கண்டாலும் கேட்குறவங்க அது சொன்னாங்க வித்தியாசமாக தான் நினைத்து பழகினாங்க. அப்போ நான் நல்ல மனசு இருக்குத்தானே. சரி வச்சுக்கோ. ஓகே, சந்தோஷம். அடுத்ததாக வந்து நான் 2 கேள்விகள் கேட்பேன். நீங்கள் அந்த கேள்விகளுக்கு நான் முதலே தொடக்கத்துலேயே சொன்னேன், ஆனால் நீங்கள் பதில் கூற விரும்பலைன்றா நீங்கள் சொல்ல தேவையில்லை. அடுத்த கேள்வி மட்டும் சொல்லுங்க காணும். ஓகே, கேள்வி என்னென்னா உங்களோட புலத் அமைப்பை உருவாக்கினவர் உமா மகேஸ்வரன் அவர் ஏன் இறந்தவர், இல்லாட்டி எவரால் இறந்தவர்? அது ஆச்சிராயன் என்ற ஒரு ஆள் அவர்கிட்ட திட்டமிடல். அதுக்கு மெயின் திட்டமிடல் வந்து இந்திய அரசு. ஏன்னா இந்தியாவிட்ட ஆயுதம் வாங்கக்கூடாதுன்று பிடியல் கேட்டது, இந்தியாவிட்ட ஆயுதம் வாங்கும்னு செயலதிபர் சொன்னது. செயலதிபர் ஆயிட்ட வாங்கினாலும் இந்தியாவிட்ட வாங்கக்கூடாது, அவங்க களத்தறுத்துருவாங்கன்னு. அப்போ இந்திய கவர்மெண்ட் போட்ட ஒரு திட்டம்தான் எங்கட படியிலேயே தங்களுக்குள்ள உள்வாங்கி அவற்றை பொடிகாட்டூடாகத்தான் ரோபினண்டு அவர்தான் பெரிய போட்டது. அது ஒரு 5 பேர் சம்மந்தப்பட்டது. அதில் ஆச்சிராயன் ஏற்கனவே இறந்துட்டார். அடுத்தது இன்னொரு ஆள் இங்கே இறந்தவர். அடுத்தது இன்னும் 2-3 பேர் 3 நாளில் இருக்கணும். அப்போ அந்த திட்டம் போட்டு அவரை அழிச்சதுண்டு அது எல்லாருக்கும் தெரியுமா? இல்லாட்டி அது வந்து வெளிமக்கள் சரி பொதுமக்களுக்கு இல்லை அது பேருந்து தெரியும்.
பேருந்து எதிர்காலத்தில் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லிடம் என்ன நடந்தேன்றது வெளியே தெரியத்தானே வேணும். முதல்ல மாறி மாறித்தான் குழப்பமான கதையில் வந்தது. அவர் ஓட்டிட்டார், இவர் ஓட்டிட்டார், அது ஓட்டிட்டார், இதை ஓட்டுறார். இதெல்லாம் விசாரிக்கத்தான் வடிவா பாரு என்னன்றது தெரிய வந்தது. நீங்கள் அப்பத்திய காலத்தில் அது நடக்கைக்குள்ள நீங்கள் யோசிச்சு பார்த்துறீங்களா? இப்போ இப்படியான அமைப்புகளில் முக்கியமான உறுப்பினராக இருந்தால் உங்களோட சில வாழ்க்கைகள் வந்து குறைஞ்ச காலத்திலேயே முடிஞ்சிருமுண்டு. அது உண்மைதானே. அப்போ அந்த நினைப்பு உங்களுக்கு அப்போ இருந்தது. அதனால தானே நாங்கள் இங்கேயும் ஆயுதங்களுக்கு கொண்டு திரிய வேண்டி அப்போ வந்தோம். அவர் இறந்தது வந்து உங்களுக்கு எப்படி சொல்லும், நான் நினைக்கிறேன் ஒரு கவலையாக இருந்திருக்கலாம். ஆனால் அவளுக்கு ஒரு ஆச்சரியமாக பேரதிர்ச்சி எனக்கு. ஏண்டா அவர் என்னோட நம்பி பழைய நாட்களுக்குள்ள புலட்டுக்குள்ள அந்த அங்கேருந்து மெயின் நாட்களுக்குள்ள அவர் முக்கியமான ஒரு தளபதி என்று சொல்லக்கூடாது, தலைவர்னு சொல்லல, அதுக்கும் மேலே எனக்கு அதை அந்த செத்தை விட எனக்கு 3வது அக்கா தான் சொன்னது. ஆனால் அவள் சொல்லைக்கு எனக்கு சொல்கிறதுக்கே அப்போ ஃபோன் எல்லாம் அந்த காலத்தில் இல்லை. அப்போ பூத்தில் வேலை செய்து கொண்டிருக்கு, பக்கத்து பூத்தில் ஃபோன் அடித்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி காலத்துக்கு என்னோட கழித்து கொண்டே இருக்கிறாள். அமைதியாக இருக்கணும், கவலைப்படக்கூடாது, யோசிக்கக்கூடாதுன்னு. நான் உண்மையாக நினைச்சது எங்கள் அப்பா அம்மாவுக்கு எதுவும் நடந்ததோ உண்டு. அந்த கட்டசி முடியும் 3 மணி நேரத்துக்கு போயிருந்து சத்தியமெல்லாம் வாங்கிட்டு தான் உங்களோட தலைவரை போட்டுட்டாங்க. சரி, அப்படி ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம். ஓகே. அதே ஒன்று தான் தோழர் மாணிக்காசன் இறப்பு வந்து எங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. உள் பிரச்சனையாலையா? இல்லை, அது புலி வச்சது புலி. ஆனால் உள்ளுக்கு இருக்கிற சில திட்டமிடலை கொண்டு வச்சது அது புலிகளால் செய்தாங்க. இப்படியான விஷயங்கள் வந்து இங்கே வெளிநாட்டிலே, உதாரணத்துக்கு சுவிட்சர்லாந்துலேயே நடந்ததா? சுவிஸில் என்னத்தை சொல்கிறீங்க? இப்படி தான் நீங்கள் இப்போ இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது வந்து அங்கே ஊரில் இல்லாட்டி அங்கே இந்தியாவில் தான் நடந்திருக்கோம். ஆனால் நான் சொல்கிறேன் இப்படியான பிரச்சனைகள் இந்த என்ன சில அமைப்புகள தலைவர் மாதிரியோ முக்கியமான உறுப்பினரையோ பிரான்ஸ்ல எல்லாம் நடந்திருக்கு. பிரான்ஸ்ல எல்லாம் நடந்து வெளிநாட்டிலையும் கூட இந்த பிரச்சனை இப்படி பரவி இருக்கு. எங்கள் தமிழாக்களுக்குள்ளே இருக்கு. நாங்களே என்ன மே தினத்தில் 89ஆம் ஆண்டுலேருந்து ஓட்டே அடிவாடுதான். ஓகே, பிரச்சனை அங்கே மட்டும் இருக்கல, எல்லா இங்கே கூட பரவி ஃபுல்லாகவே இருக்கு. அப்போ இங்கே கூட உங்களுக்கு அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆயுதம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இப்படி காரணங்கள் தான் சொல்லல. அது என்ன நடக்கும் இல்லை. சரி, நன்றி. நீங்கள் வந்து ஐபிகேஎஃப் பற்றி என்ன நினைக்கிறீங்க? எஃப்கேஎஃப் வந்து எங்களுக்கு எதிரான ஒரு அமைப்பாக அவங்களே நினைக்கிட்டாங்க. என் எஃப்கேஎஃப் பற்றி நாங்கள் மட்டும்தான் போக இல்லை, மற்ற எல்லா அமைப்புகளும் போனது. எங்களோடு புலி முதல்ல வரவேற்றது புலி தான், பேருந்து தான் அடிபட வலிக்கிட்டது. பிரச்சனையை உருவாக்கினவன் தானே. ஆனால் நாங்கள் என்ன சொல்லணும்னா எங்கள் செயலதிபர் வந்து அதை விரும்பல. அதால் தான் அவங்க எஃப்கேஎஃப்ன்ற பின்னணி, இந்திய அரசாங்கத்தின் பின்னணி, எஃப்கேஎஃப்னு சொல்கிறதையும் தாண்டி இந்திய அரசாங்கத்தின் பின்னணியில் தான் அது நடந்தது. ஓகே. வேறொரு கேள்வி வந்து புளோத் வந்து அந்த ஆயுத திட்டங்கள் செய்யக்குள்ள அந்த வழியால் போயக்குள்ள அப்பத்து காலத்தில் என்னென்ன எப்படி சொல்லக்கூடிய விஷயங்களை திட்டங்களை நோக்கி போனது என்ன, எந்த பகுதியில் ஆண்டது? இல்லை நாங்கள் குறிப்பாக வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, அம்பரம், மட்டக்களப்பு இதெல்லாம் ஓரளவு செல்வாக்கு இருந்தது. ஆனால் வவுனியாவும் மன்னாரும் வந்து முழுக்க எங்களை கொண்டு கப்பலில் வந்து வேறு எங்கேயும் சரி போட்டில் வேறு நாடுகளுக்கு போனீங்களா? நீங்கள் இல்லை, நான் புளோத் மாலதீவுக்கு போனாங்க. ஏனென்றால் இந்திய அரசாங்கத்தை நம்பிலாண்டு சில பேர் முடிவெடுத்துட்டார். ஓகே. அப்போ அவர் சொன்னாண்டா எங்களுக்கு ஒரு பின்தளம் வேணும், என்ற தனி இதுக்குலேருந்தே அடிபடையிலாது, நாளைக்கு இவங்களை எங்களை சுற்றி வளைக்கலாம், பின்தளம் வேணுமென்றேக்கும் மாலதீவு முன்னாள் ஜனாதிபதியோடு ஒப்பந்தம் செய்தது. சரி, நாங்கள் இந்த ஆட்சியை கவுட்டு தாரோம், பிடிக்கி தாரோம், ஆனால் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தீவுகள் தருவணும் பகுதி. அது ஒரு பெரிய தீவுகள் என்றேக்கு அது பெரிய இடம்தான் எங்களுக்கு, அது எங்களோட ஆயுத பயிற்சிக்காக இருக்குமாண்டு. அது எப்படி வந்தது அவ்வளோ தூரத்துக்கு? எப்படி உங்களுக்கு தொடர்பு அங்கே இருந்திருக்கோளுமே?
ஓ மாலதீவு செயலதிபர் வந்து எல்லாரோடும் தொடர்பு, மொரிசியஸ், மாலதீவு எல்லா ஜனாதிபதிகளோடையும். ஆ அவர் எல்லா நாட்டுக்கும் போய் வரவர். சரி சரி. அவர் எல்லாரோடையும் தொடர்பு இருக்கு அவருக்கு. தொடர்பு இல்லாமல் இல்லை. ம். அது வேறு. தொடர்பு இல்லாமல் இல்லை. ஆனால் அவர் அதை அப்படியே அந்த தொடர்புகளை பாவிச்சு இதை அப்படி செய்வோம்ண்டு அவற்றை திட்டமிடல் எல்லாம். அதில் ஒரு போட் ஒன்று மிஸ் ஆகினது. முதலே போய் இறங்கிட்டாங்க. எல்லாம் ஒரே டைமுக்கு இறங்காமல் ஒரு போட்டு வந்து முதலே போய் இறங்கி அடிக்க வலிக்கிட்டாங்க. ஜனாதிபதி மாளிகைக்கும் அடித்து இராணுவ இதையும் அடிக்க வலிக்கிட்டாச்சு. ஆனால் கைப்பற்ற வேண்டிய அந்த ரேடியோ இதை மிஸ் பண்ணியாச்சு. அது அங்கேருந்து தகவல் போய்த்தான் இந்திய இராணுவம் வந்து இறங்கினது. இந்திய ராணுவம் வந்து இறங்கித்தான் இப்போ இந்த எல்லாரையும் கைது செய்யும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோமே இங்கே என்ன அப்பத்த காலத்தில். இப்போ நாங்கள் கூகுளில் பார்ப்போம், எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோமே இங்கே இந்த கட்டடத்துக்கு என்ன இருக்குது, யாரை இங்கே பிடிச்சி வச்சிருக்கோம்ட்டு. அது இந்த அங்கெல்லாம் முதல்ல அந்த பிடியில் போய் அனுப்புறது முதல்ல போய் பார்க்க சொல்லி பொது ஆளாக அவங்க போய் எல்லாம் பார்த்துட்டு வாரது. எல்லாம் ஃப்ளைட்டில் போயிட்டு இப்படி திட்டம் போடுறேன்டா. அது இவ்வளோ காலம் நாங்கள் வந்து இப்படி பிளான் போடுறது அது படியோட அனுபவத்தை பொறுத்தது. முதல்ல போய் பார்த்துட்டு வரணும். அதுக்கு இப்போ என்னென்ன ஆயுதங்கள் வேணும், எப்படி இந்த போட்டில் போகலாம்ண்டு. போட்டுகள் எல்லாம் முக்கியம் தானே. சும்மா போயிட்டு இறங்கினா நடுக்கடலுக்கு நிற்கலாது. அது சரி. அப்படி அது எல்லாத்தையும் போய் பார்த்து தான் போடலாம். ஆனால் அப்படின்னாலும் ஒரு ப்ரெஷர் மாதிரி இருக்கு தானே. இந்த ஒரு பக்கத்தில் புலிகள் அடிக்கணும், மற்ற பக்கத்தில் எங்களுக்கு வேறு இடம் தேவை. ஓகே, நன்றி. நான் இப்போ மட்டும் கேட்காத, ஆனால் நீங்கள் கூற விரும்பிய விஷயம் தகவல்கள் உங்களுக்கு இருக்குதா? தகவல் நீங்கள் எதுவும் கேட்க விருப்பம்னா கேளுங்க, பிரச்சனை. நாங்கள் கேட்காம நீங்கள் எதையும் சொல்ல போகிறீங்களா இப்போ இந்த பார்வையாளர்களுக்கு? எதையும் அது பிரச்சனை இல்லை. அது நான் என்னை பொறுத்த மட்டும் ஒரு இளஞ்சமுதாயம் இப்போ வளர்ந்து வர்றாது. சுவிஸ்லியா எந்த ஒரு நாட்டில் இருந்தாலும் சரி, அந்த இளஞ்சமுதாயம் ஆண்களோ பெண்களோ அந்த இளஞ்சமுதாயம் வந்து அந்த அமைப்பு இந்த அமைப்புன்ற ஒரு பிரிவினை இல்லாமல் ஒரு அங்கே உள்ள மக்கள் முன்னேறத்துக்கு, ஒரு வாழ்வாதாரத்திலையும் சரி கல்வியாலையும் சரி முன்னேறத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும்னு நான் விரும்புகிறேன். அடுத்தது இனியும் இந்த பிரிவினைகளை எங்கேயும் எந்த ஒரு இடத்துலையும் வளர்த்துறாங்க. இதையும் நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். சரி, சிறப்பாக சொன்னீங்க. உங்களோட அமைப்பு புளொத் அமைப்பை உருவாக்கினவர் உமா மகேஸ்வரன் அவரை இங்கே சுவிட்சர்லாந்தில் வந்து இல்லாமல் பண்ணி 2 கதைகள் இருக்குது. இல்லாட்டி இங்கே இருந்து ஆக்களை அனுப்பி எனக்கு வடிவாக தெரியலை. நீங்கள் சொல்லுவீங்களா என்ன என்ன நடந்தது தெளிவாக? யாருக்கு நடந்ததை கேட்குறீங்க? மகேஸ்வரன் அவருக்கு, உமாமேஸ்வரனுக்கு நடந்தது. செயலதிபர் உமாமேஸ்வரன் வந்து இந்திய அரசின் பின்னணியால் எங்களுக்கு இந்த ஒரு 4-5 பேர்த்த திட்டமிடலில் இறந்தது. அதில் ஒருத்தர் தான் இங்கே வந்திருந்தவர், அச்சுவேலியை சேர்ந்த உத்தியோகமாகங்கிற ராபின். அவர்கிட்ட பெஸ்ட் பாடிகார்டு. ஓ, அப்போ அவருக்கு தான் எல்லா உண்மையும் தெரியும். எங்கே போகிற வாராண்ட எல்லாமே ராபினுக்கு தான் தெரியும். ஆனால் அவருக்கும் இந்திய இராணுவத்துக்கும் தொடர்பு இருந்தது. அப்போ இந்திய அரசாங்கம் அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தது ஆச்சிராயன். யாரது? ஆச்சிராயன் என்று அவரும் இல்லை, சேர்த்துட்டு. அப்போ அவரோட அந்த தொடர்புகளுக்கூடாகத்தான் இது நடந்தது. ஆனால் அவர் இப்போ இங்கே வந்து இங்கே புலிகளோட, அப்போ புலிகளின் முன்னாள் யாழ் மாவட்ட தலைவரியாக இருந்த கிட்டும்னு அப்போ இங்கே இருந்தவர் சுவிஸில். அவரோட எல்லாம் உண்டா தெரிஞ்சவர். அப்போ எதிரியாக நான் இங்கே வந்து ஒன்றா தெரிஞ்சது. மற்றது அவர் இங்கே வந்து எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டு தான் தெரிஞ்சது. நான் தான் மோசனை போட்டு நான் அவர் போட்டு சொன்னவர். பிறகு ஆயுதம் தாங்கின இளைஞர்களால், ஆயுதம் தாங்கியவர்களால் அவரும் அவர்கிட்ட மனுஷியும் அவரோட வீட்டுக்களை வச்சு கொலை செய்யப்பட்டவர்கள். எங்காது? அது கெட்சகன் புக்ஸ் என்று சுவிஸில். கெட்சகன் புக்ஸ் என்ன இது வாசிச்சு நான் சுவிஸ் இது நியூஸ் பேப்பரில் வந்து லீடர்ஷிப்ன்ற இடத்துல. ஆனால் இது நான் வாசித்ததில்லை, இது வரைக்கும் வாசித்தேன், இப்போ வரைக்கும் வாசிச்சேன். ஆனால் இவங்க சுவிஸ்காரங்க எழுதினவங்க புலத்துக்கு உள்ள இன்னும் பிரச்சனையாக இருந்திருக்கணும். ஆனால் யார் பொறுப்பு ஒன்றும் தெரியாதுண்டு. இப்போ மட்டும் தெரியாதா என்ன மாதிரி? இல்லை, அவங்க அதுக்காக முதல்ல வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணது என்ன
என்ன அப்போ நான் தான் பொறுப்பாக இருந்தேன் ப்ளோட்டுக்கு. அப்போ என்ன அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கிட்ட விசாரித்தாங்க. விசாரித்து நீங்கள் 4 வருஷம் உள்ளுக்கு இருந்தீங்க? ஓ 4 வருஷம் ஜெயிலில் இருந்தேன். இருந்து விசாரித்து இப்படி சுவிஸில் அந்த கொலை வந்து 58 வருஷத்துக்கு பின் நடந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கொலையாமண்டு. அப்போ அதை எப்படி என்னென்னலாம் விசாரித்து இப்போ இன்னும் எங்களை ஒரு 2-3 தோழர் மேலேயும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் வந்து பிடிச்சி உள்ளுக்க வச்சிருந்து விசாரித்தது. விசாரிக்க நீங்கள் என்ன சொன்னீங்க? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோம் சொன்னீங்க? அவளுக்கு கேட்க வேண்டியது அவன்கிட்ட கடமை. ஆனால் எனக்கு தெரிஞ்சால் தானே நான் சொல்லலாம். அதனால் நான் எனக்கு தெரியாது. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் பாவித்த வேர்ட்ஸுகள் வந்து விசா கொடுத்தது அது இதுன்னு அது வந்து புலட்டின் இராணுவ பாசையில் வந்து விசா கொடுக்குறான்ட்டு ஆளை போடுறான்ட்டு தான். அப்போ நீங்கள் அதெல்லாம் வேர்ட்ஸ் எல்லாம் பாவிச்சிருக்கிறீங்கன்னு நான் சொன்னேன். நான் இராணுவத்தில் பயிற்சி எடுக்கலையே, அப்போ நான் ஆயுத பயிற்சி விட்டு ஆயுத பயிற்சி எல்லாம் இல்லை, அரசியல் பயிற்சி தானேன்ட்டு சொன்னது. எனக்கு தெரியாத நான் சொல்லலாம். ஓகே, விசாரிக்கிறேன்டா போடுறேன் அர்த்தம் இல்லை. விசாண்டா முந்தி பொட்டா பூவாண்டு இருக்குது. அதாவது இயக்கம் எல்லா இயக்கங்களுக்கும் அந்த பாசம் இருக்குது. பொட்டா பூவாண்டா பொட்டண்டா நெத்தியில் வை, பூவண்டா மண்டையில் வை, அண்ட் அது பொட்டா பூவாண்டு. ஆனால் பேருந்து ஒவ்வொரு இயக்கத்துக்கும் வேறு வேர்ட்ஸ். என்னடா அப்பா விசா கொடுத்தாச்சா என்ன மாதிரி என்று அதையும் கேட்குறாரு. விசா கொடுத்தா அதை போட்டாச்சா அண்டு அப்படி அப்படியே கோட் இது மாதிரி காய்ச்சி அப்போ வேறு ஆக்களுக்கு தெரியாமல் அப்போ எனக்கு சொன்ன இலகுவான இப்படி இதுகள் வந்து ஒரு நீங்கள் எங்கேயும் ஒரு மண்டபத்தில் நின்றா நீங்கள் அந்த பேரை பாவிக்க மாட்டீங்க. நீங்கள் இப்போ வவுனியாவில் நின்றா நீங்கள் உதாரணம் சொல்லுவீங்க, நீங்கள் லாஸ் ஏஞ்சலஸில் நிற்கிறீங்க. அப்படி அதே மாதிரி பேர்களையும் உங்களுக்கு எல்லாம் மாற்றி யாருக்கு எங்கே யார் ஒன்றுமே அது தெரியாது. குறிப்பிட்டாக்கள் 2 கைக்கிற 2 இருக்கும் மட்டும்தான் தெரியும். அப்போ அதை விட ஒரு இப்படியான இதுகளும் வச்சுருந்த நீங்கள் சில சம்பவம் செய்யக்குள்ள இப்படியான இதுகள் இருந்தது. இப்போ இந்த 4 வருஷமாக விசாரிச்சுட்டு 21 வருஷம் ஜெயில் கேட்டவங்க போலீஸ் கேட்டோம். 21 வருஷம் தண்டனை கொடுக்கணும். ஆனால் 5 ஜட்ஜ்மெண்ட் பெரிய கோர்ட்டில் ஒரு 5 பேரும் சொல்லிட்டாங்க, உங்களோட சாட்சிகளில் நேரடி சாட்சி ஒன்றும் இல்லை, அதான் அடுத்தது தடயங்கள் இல்லை, அதனால் அவரை நாங்கள் விடுதலை செய்கிறோம். ஓகே, அப்போ நீங்கள் இங்கே செய்திருந்தா உங்களுக்கு 27 வருஷம் சில விட கிடைச்சிருக்கலாம். 21 எனக்கு தெரியாத விஷயத்தை நான் என்ன ஒத்துக்கொள்ளணும், தெரியாத என்ன சொல்லணும். அது இது வந்து உங்கள்ட ப்ளொட் உருவாக்கினவர்ண்ட சரி மாஸ்வரண்ட பாடிகார்ட்டை கொண்டதுக்கு இந்த கேஸ் இந்த கேஸ் பாடிகார்ட்டை கொண்டது அவரே இங்கே அவரையும் அவர்கிட்ட மனுஷியையும் இந்த சுவிஸில் வைத்து கொண்டதுக்கு. அது எப்படி நடந்தது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. இல்லை, அது ஏதாவது ஒரு திட்டமிடல் இருக்குன்னு தானே, திட்டமிட்டால் செய்திருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா யார் செய்தேன்? எனக்கு தெரியாது. அது மட்டுமா இல்லாட்டி வேறு இன்னும் இப்படி எங்களுக்கு தெரியாத செய்தியர் உங்கள்கிட்ட இருக்குதா? இல்லை, இப்படி என்ன விஷயத்துகளுக்கு இப்படி அடிபாடுகள் அதுகள் இதுகள் போட்டு என்ன இப்படியான பிரச்சனைகள் இயக்கம் என்று வந்தால் இப்படியான பிரச்சனைகள்லாம் பெருசாக செய்து நடந்திருக்கு. சரி, அப்போ மாஸ்வரன் அவரை இல்லாமல் பண்ண அப்புறம் அவரோட பாடிகார்ட் போனது வந்து எவ்வளோ காலம் அதுக்கு இடையில்? அது 89ஆம் ஆண்டு சில தூரம் போட்டது. அவர் இங்கே 91 வந்துட்டான், 2 வருஷத்துக்குள்ள வந்துட்டான். இந்தியாவுக்கு போய் இந்தியாவிலேருந்து வந்தாச்சு. ஆனால் இங்கே அவர் செத்தது வந்து 94 நவம்பர் 4. அவர் உங்களுக்கு பொறுத்ததில் சரி எனக்கு தெரியாது எப்படின்னு 94ஆம் ஆண்டு அப்போ புலத் உறுப்பினராக இருந்தவரா இல்லாட்டி இல்லை என்றா அவர்கிட்ட தெரிய வேண்டி வந்துட்டு அவரால் தான் இந்த விஷயம் நடந்தது. அது அவங்களுக்கு அங்கே விசாரித்து அங்கே முடிவெடுத்துட்டாங்க இவரானு. அது ஓகே, ஆனால் அவர் யார் போட்டதுண்டோ இல்லாட்டி என்னத்துக்காகண்டோ அது எங்களுக்கு தெரியாது. புலத் ஆக பெரிய ஒரு அமைப்பாக இருக்கக்குள்ள அப்போ எவ்வளோ உறுப்பினர் கிட்டத்தட்ட 6000 பேருக்கிட்டே இருந்தது கிட்டத்தட்ட. அப்படிலாம் இருந்தால் அதால் தான் உள் முரண்பாடுகள் சிறகுகள் எல்லாம் கூட வந்தது. ஆட்கள் கூடினாலும் பிரச்சனை தான். சரியா சரி. இப்போ நீங்கள் வந்து திருப்பி இருக்க நினைச்சு பார்த்தா கடைசி முறைக்கு நீங்கள் திருப்பி இருக்க நினைச்சு பார்த்தா இந்த உங்களோட
உங்களோட ப்ளொத் வரலாற்றில் நீங்கள் வந்து எதையும் மாற்றிருப்பீங்களா? நான் மாற்ற மாட்டேன். என்ன நான் புலட்டண்டு அப்படியே வளர்ந்துட்டேன். எனக்கு அது கிட்டத்தட்ட இப்போ 43 வர வருஷத்து 44 வருஷமாக புலட்டண்டே வளர்ந்து விட்டு இனிப்பு இதையும் மாற்றினா மாற்ற மாட்டேன். அதுக்காக மற்றவங்களை கொண்டு கட்டாயம் அதுக்குள்ள தள்ளவும் மாட்டேன். சரி, ஓகே. வேறு எது விஷயம் இருக்குதா எனக்கு தெரியாதது நீங்கள் சொல்லக்கூடியது இல்லாட்டி சொல்ல விரும்பியது? இல்லை, இதுதான் இங்கே நடந்த பெரிய பெரிய சம்பவம். பெரிய சம்பவம். இதை நான் உண்மையாக வாசிச்சேன். நியூஸ் பேப்பரில் வாசிச்சேன். அப்போ ஜெயிலுக்கு இலக்கியங்கள் சும்மா சரி ஆக்களை பார்க்க விடுவாங்களே, எனக்கு ஒருத்தரையும் பார்க்கவும் முடியல, ஒருத்தரையும் பார்க்க முடியல. உங்களுக்கு அப்போ எப்படி தொடர்பு வச்சுருந்தேன் நீங்கள் ப்ளொத் உறுப்பினரோட? நீங்கள் 4 வருஷம் இருந்திருந்தா அங்கே உள்ளுக்கு இருந்தா? உள்ளுக்கு இருந்து நான் கடிதம் எழுதி போடுறது அவங்களுக்கு டெஸ்ட் இருந்தேனே, கடிதம் போடுவேன். அவ்வளோதான், கடித தொடர்பு தான். கடித தொடர்பு மட்டும்தான். கடிதத்தை அவைகளுக்கு எழுதி போடுவேன். இந்த அவைகளும் கடிதத்தில் போடுவேன். அப்போ நான் அதில் சின்னண்ணன் அண்டா அதை ஒரு அளவு குறிக்கும், பெரியண்ணர் ரெண்டா அதை இன்னொரு அளவு குறிக்கும், என்ன மாதிரி அதை இதண்டாப்போ அவங்களும் அதே கோட் வேர்ட்ஸ்லேயும் எழுதுவாங்க. இவங்க அதையும் கிண்ட வலிக்கிட்டாங்க கடிதங்களையும். இல்லை இதுவும் கோட் வேர்ட்ஸ் தானே. நான் அங்கே இருக்க அண்ணன் மேலே எழுதினேன், இது இன்னும் அப்படித்தான். அவ்வளோத்துக்கு கண்ட்ரோல் ஆகுது, ஃபுல் கண்ட்ரோல், சும்மா விட மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் வந்து அங்கே ஜட்ஜுக்கு போய்க்குள்ள நீங்கள் கதைச்ச ஃபோன் கால்ஸ் எல்லாம் எல்லாமே ஒரு பெரிய வாழைப்பழ பட்டி இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே ஃபோன் கால்ஸ் ரெக்கார்டு. உண்மையா? அந்தளவு கிடந்தவங்க எல்லா சாட்சியம் மட்டும் வீட்டுக்குள்ள வந்து எல்லாம் எடுத்தவங்களானே, ஆம்ஸ் எல்லாம் எடுத்தவங்க. ஓகே. ஆனால் அவங்களே சொல்லிட்டாங்க நீங்கள் இந்த வார்த்தையை பாவிச்சா இதுக்கு என்ன ஒரு அர்த்தம் இருக்கணும், எல்லாமே அப்படியே என்ன உண்மைன்னு சொல்லுண்டு கேட்டவங்கலாம். அது அங்கே இருந்து தான் எனக்கு கேட்கப்பட்டது. சரி. அங்கே பவுனியாலேருந்து என்னடா அப்பா விசா கொடுத்தது என்ன ஆச்சுண்டு நான் என்ன வந்து ரங்கே இல்லைன்னு சொன்னது. 10 நாள் அது 10 நாளாக வெளியே தெரியல, வந்து ரங்கில அவங்க சொல்லிட்டாங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா நீங்கள் தான் போட்டுருக்கீங்க, உங்களுக்கு 10 நாளாக வெளியே வர இல்லைன்றதை தான் சொல்லியிருக்கிறீங்கன்ட்டு. நான் அப்படி இல்லை, ஊரில் இருந்து ஒரு ஆள் வலிக்கிட்டாது, அவர் வந்து செய்கிற இல்லைன்னு சொன்னான்ட்டு. ஓகே ஓகே சரி. அப்போ ஆக முக்கியம் நல்ல காலம் நீங்கள் அந்த கோட் வேர்ட்ஸ் எல்லாம் பாவிச்சிருக்கிறீங்க. இந்த இல்லாட்டி ஃபோனில் ஏனோதானோட காய்ச்சிருந்தா இன்னும் எவ்வளோத்துக்கு போயிருக்கும். இதுக்கே 4 வருஷம் எல்லா ரெக்கார்டையும் போட்டு 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 ஒவ்வொரு நாளும் விசாரணைக்கு. அப்போ நான் அதில் என்ன நான் காய்ச்சிருக்கிறோம், நான் போனானா, நான் செய்தனானா, அல்லது நான் போட்டுனானா, எல்லாம் போட சொல்லி யாரையும் சொன்னவில்லை. இல்லைத்தானே, ஒரு சாட்சியம் இல்லை தானே, சும்மா நீங்கள் காய்ச்சதை வச்சு தானே அவையில் முடிவு பண்ணியிருக்கணும். உங்களோட மற்ற இங்கே உள்ள சனம் கொஞ்சம் இல்லை, இது இவங்கெல்லாம் செய்ததுண்டு அவருடைய சொந்தக்காரங்களுக்கு சாட்சி வலிச்சது. இவங்கெல்லாம் செய்தது ப்ளாட் தான், அது இவரெல்லாம் பொறுப்புண்டு. ஆனால் அது அவங்களுக்கு ஜட்ஜ் மேலே தான் சொன்னோம், சாட்சியை கொண்டு வா, நேரடி சாட்சி, சாட்சி இல்லை தானே. ஓகே, நன்றி. அப்போ அதான் இப்போ கடைசி இதுக்கு வந்துட்டோம். வேறு எதுவும் இருக்குது நீங்கள் சொல்ல வேண்டியது? நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க. நான் சொல்லியாச்சு. சரி, அப்போ நன்றி. இந்த முதல் எல்லாத்துக்கும் எழுந்து வாருங்கள், ஒன்றாய் சேருங்கள், எழுந்து வாருங்கள், ஒன்றாய் சேருங்கள், கொழுந்து விட்டெறியும் வீடுகள் காக்க எழுந்து வாருங்கள், ஒன்றாய் சேருங்கள், கொழுந்து விட்டெறியும் வீடுகள் காக்க எழுந்து வாருங்கள், ஒன்றாய் சேருங்கள், விழுந்து கிடந்தது போதும் விரைந்து வாருங்கள், விழுந்து கிடந்தது போதும் விரைந்து வாருங்கள், கலங்கி துடித்தது போதும் கையை உயர்த்துங்கள், கலங்கி துடித்தது போதும் கையை உயர்த்துங்கள், எழுந்து வாருங்கள், ஒன்றாய் சேருங்கள். அழிந்து கிடக்கும் தமிழினமே, நீ நலிந்து கிடக்கும் இத்தினமே, அழிந்து கிடக்கும் தமிழினமே, நீ நலிந்து கிடக்கும் இத்தினமே,
சிந்திய ரத்தம் பெருகிய நித்தம் நிலத்தின் நிறமும் மாறிட உரமா உண்டசையாகிட உயிர் பிரிந்தது என்ற நிலைகளும் இன்றே மாறிட எழுந்து வாருங்கள் ஒன்றாய் சேருங்கள் பெண்கள் படும் துயர் கண்களில் பட குழந்தைகள் இளையவர் பகைவர் வசப்பட பெண்கள் படும் துயர் கண்களில் பட குழந்தைகள் இளையவர் பகைவர் வசப்பட என்ன செய்வது என்று தவித்து புலம்புதல் ஒழித்து புயல் சீறி ஈழத் தமிழிலமே